எல்லாம் வல்ல தீபமது எங்கும் உள்ளது நீ கமர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவை துணை. நெடிய நாளில் உங்களை எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்களுக்கும் தூத்துக்குடி அறிவு திருக்கோயிலுடைய தலைவர், செயலர், பொருளாளர் அரங்கா அவர்கள் மற்றும் நிர்வாகிகள், பொறுப்பாசிரியர்கள் மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி, ஐயா சொன்ன போல என்ன தலைப்பு கொடுக்குறாங்கன்னா மகிழ்ச்சியாக ஏகப்பட்ட தலைப்பு இருக்கு. இருந்தாலும் இந்த வாரம் அப்படிங்கிறது அவருடைய பிறந்த நாளை ஒட்டி வர்றதுனால சரி அந்த தலைப்பே கொடுத்துடவா அப்படின்ட்டு அந்த திருவருள் அப்போ இதில் நம்ம நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனால் இது நம்முடைய குருபிரானை பற்றி மட்டும் பார்க்கணும். இந்த 1 மணி நேரம் வேதாத்ரி மகிழ்ச்சியை ஏன் நாம் கொண்டாட வேண்டும் அப்படின்னா, கடுமையாக இருந்த யோக பயிற்சிகளை எல்லாம் மிக எளிமையாக கொடுத்ததற்காகவே நாம் அவருக்கு நன்றி கடன் சொல்றாங்க. குறிப்பாக யார் அப்படின்னா பெண்கள். 1983 வரை பெண்களுக்கு முழுமையான யோகா கிடையாது. அது மறுக்க முடியாத யோகா அப்படின்னா என்ன, அமைதியாக உட்கார்ந்து தியானம் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவ்வளவு தூரம் ஆண்கள் செய்யக்கூடிய அத்தனை பயிற்சியும் பெண்கள் செய்யலாமல் கொண்டு வந்த ஒரே குரு யாருன்னா வேதாத்ரி மகிழ்ச்சி. அதனால நான் சொல்லுவேன், இன்னைக்குமே பெண்கள் வேதாத்ரி மகிழ்ச்சியை வணங்க வேண்டும். ஏன்னா அவர் மிகப்பெரிய அளவில் நிறைய விஷயங்களை செய்திருக்கிறார். குறிப்பாக ஏன் பெண்களை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, மகிழ்ச்சியினுடைய பயிற்சி இப்போ அதிகமாக செய்யறது யாரு? இங்கே தான் கம்மியாக இருக்கிறது. மிக ஆச்சரியமா இருக்கு. இங்கே ஆண்கள் அதிகமாகவும் பெண்கள் குறைவாக வந்திருக்காங்க. நீங்கள் அரியாவில் நேற்று கூட நான் அரியாவில் பார்க்குறேன், 2 ரோடு தான் ஆண்களுக்கு வந்திருக்காங்க. இது எல்லாமே பெண்கள் தான் பார்த்துருக்காங்க. சதி என்கிற ஒரு முதல் இருந்தது இல்லைங்களா, உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னு ஒரு பழக்கம் அந்த காலத்தில் இருந்தது. அதாவது கணவன் இறந்து போயிட்டார், அந்த பெண்ணினுடைய அனுமதி இல்லாமல் தூக்கி என்ன பண்ணிடுவாங்க, சிதைவே போட்டுருவாங்க. அப்போ அந்த பெண்ணினுடைய ஆசை கனவுகள் எல்லாமே என்ன சாம்பலாகி. இதை உங்களுக்கு தெரியும், ராஜாராம் மோகன் ராய் அப்படிங்கிறவங்க கடுமையாக இதை எதிர்த்துறாங்க. ஆனாலும் சில எம்பிக்கள் அதை மீண்டும் கொண்டு வருவதற்கு முயற்சி பண்ணுறாங்க. மீண்டும் இதை கொண்டு வந்துட்டா நம்ம அந்த பொண்ணை எப்படி வாழலாம், ஹஸ்பண்ட் இல்லாமல் சமூகத்தில் கஷ்டம் தானே, அதனால மறுபடியும் போட்டால் டீக்குள்ள போட்டால் பரவாயில்லைன்னு ஒரு குரூப்பு எப்படி டார்கெட் பண்ணுறாங்கன்னா, அரசியல் வழியாக வராமல் இந்த மகான்கள் ஞானிகள்லாம் இருக்காங்க, இவங்க கிட்ட போய் ஆதரவு கேட்டால் மக்கள் என்ன பண்ணிக்குவாங்க, அவங்க ஓகேன்ட்டா மக்கள் ஏற்றுக்குவாங்கன்ட்டு ஒவ்வொரு ஞானிகள் மகான்கள் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் போய் கேட்குறாங்க. நாட்டில் நிறைய பேர் ஓகேன்ட்டாங்க. அதில் ஒருத்தர் தென்னிந்தியாவில் ஒருத்தர் வந்திருக்காரு, சாமிஜி வேதாத்ரி மகிழ்ச்சி, டெல்லியில் இருக்காரு. அவர்கிட்ட ஆதரவை வாங்கிட்டோம்னா தென்னிந்தியாவில் என்ன பண்ணிருக்கோம், இதை கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக மகிழ்ச்சியில் வந்து எல்லாம் உட்காடுறாங்க. மகிழ்ச்சி இருக்காக வந்து அப்படிங்கிறது இது மாதிரி மறுபடி இந்த சதி அப்படிங்கிறது உடன்கட்டை எழுதலை கொண்டு வரலான்னு இருக்கிறாங்க, அதுக்கு உங்கள் ஆதரவு வேணுது. மகிழ்ச்சி ஓகேன்ட்டு எல்லாத்துக்கும் ஆச்சரியம். இவர் தான் பெண்களை பற்றி ரொம்ப நல்லா பேசுவார், இவரே ஒத்துக்கிட்டாரு. இவர் பேரை சொல்லியே தென்னிந்தியாவில் என்ன பண்ணிக்கலாம், இதை கொண்டு வந்துடலான்ட்டு எல்லாம் ரொம்ப நன்றிகையான எந்திரிக்கும் போது எல்லாத்தையும் உட்கார சொல்கிறாங்க. உட்கார வச்சுட்டு ஒரே ஒரு சின்ன மாற்றம் பண்ணிக்கலாம், மனைவி இறந்தால் கணவனை உள்ளத்துக்கு போகலான்னு சொல்லுங்க. நான் ஒத்துக்கிறேன், ஏன்னா வந்ததெல்லாம் ஜென்ஸு. நாளைக்கு நம்ம மனைவி இறந்த நம்மளே தூக்கி என்ன பண்ணிடுவாங்க, உள்ளே போட்டுருவாங்களோன்னு பயத்தில் வந்துட்டேன். அவர்கிட்ட மறுபடியும் பேசுவேன். ஆனால் மகிழ்ச்சி என்ன பண்ணாங்கன்னா, இது வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சங்கல்பம் நான் சொல்லுவேன். சங்கல்பம் வர வாழ்த்து அடைகிறது மீண்டும் வரக்கூடாது
அப்படின்னு திரும்ப திரும்ப தவத்திலாம் வாழ்த்தியும் பல பேருக்குடைய வாழ்த்துக்களால் அந்த சட்டம் இன்னைக்கு வரைக்கும் என்ன வரல. ஒரு பொண்ணு ஏறினா எல்லாத்தையும் மீறி ஏறினா 1984 ரூப் கன்வர் அப்படிங்கிற ஒரு பெண்ணை வந்து உடன்கட்டி ஏறினான். அது அந்த பொண்ணை விரும்பி இதில் விருப்பமெல்லாம் இருக்கக்கூடாது. ஆனால் ஒரு உயிரை தானே மாய்த்துக் கொள்வது என்னது தற்கொலை சமம். அது இப்போ யோசிச்சுப்பாரு. இந்த சதி வராமல் இருந்ததற்கு யார் காரணமாக இருந்திருக்கு? மகிழ்ச்சி காரணமாக. இவரை ஏன் நாம் கொண்டாட வேண்டும், கொண்டாடணுமா அப்படின்னு அவர் விரும்பல. நாம தான் கொண்டாடிட்டு இருக்கோம். அவர் அந்த விருப்பமெல்லாம் இல்லைங்க. அவர் கையெழுத்தே பார்த்தீங்கன்னா என்ன போடுவாருன்னா உலக நல தொண்டன்னு தான் போடுவார். பேராசிரியர் அல்லது மனவளக்கலை நிறுவனர் அப்படின்லாம் போட மாட்டார். உலக நல தொண்டர்னு தான் போடுவார். தொண்டர்னு கூட போட மாட்டார். தொண்டர் அப்படின்னு போடுவார். ஏன்னா தன்னை அவர் வந்து பெரிய அளவில் காட்டியிருப்பார். அது தெரியும். மகிழ்ச்சியோடைய 1958 ஆகஸ்ட் 14 தான் உலக சமுதாய சேவா சங்கத்தை துவக்கினார். எத்தனை பேர் வந்திருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா நான் ஒரு 4-5 ஆண்டுகளும் அவரோட பயணித்ததுனால நானே கேட்டிருக்கேன். எனக்கு தெரிய 3 பேருக்கு சொன்னேன். எப்படின்னா மகிழ்ச்சி ஒரு பக்கம் பேனர் பிடிச்சிருக்காங்க, உலக சமுதாய சேவா சங்கம். அதை கீழே விழுக அவருக்கு அந்த பக்கம் ஒருத்தர் பிடிச்சிருக்காரு. இது போட்டோவாக வந்துருக்குது. அப்போ எத்தனை பேர்? 3 பேர் கன்ஃபார்ம். யாரும் மறுக்க முடியாது. ஏன்னா மகிழ்ச்சி இருக்காங்க. கீழே பார்த்துருக்கோம். இந்த பக்கம் ஒரு ஃப்ரெண்டு பிடிச்சிருக்காரு. இந்த ஃபோட்டோ யாரும் எடுத்திருக்காங்க. மொத்தம் 4 பேர் தான். அதாவது அந்த நிகழ்ச்சிக்கு வந்தது எத்தனை பேர் தான்? நிகழ்ச்சிக்குன்னு வந்தவர் அந்த கீழே உட்காந்துருக்காரு. ஆனால் அவருடைய 100ஆண்டு விழாவை நம்ம நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் இப்போ இவர் பதவியேற்றுட்டார் முதல்வர். அந்த ஸ்டேடியத்தில் தான். அந்த ஸ்டேடியமே நிரம்பிடுச்சு. இதுக்கு டிக்கெட் வந்து 1000 ரூபா. ஒருவருக்கு 1000 ரூபா டிக்கெட் போட்டு அந்த ஸ்டேடியம் என்ன ஆயிடுச்சு? நிறைய போயிடுச்சு. அப்போ தவம் நடந்துகிட்டு இருக்குது. அப்படின்னு ரொம்ப குவைட்டாக இருக்குது. அந்த விளையாட்டு அரங்கமே அமைதியாக இருக்குது. கெப்பாசிட்டி. அப்போ தான் அப்போதைய முதல்வர் கருணாநிதி அவர்கள் உள்ளே வந்தார். உள்ளே வந்துட்டு அதெல்லாம் அப்படி பார்க்குறாரு. அவர் பேச்சில் சொன்னார், ஒரு வார்த்தை சொன்னார், ஒரு அருமையான வார்த்தை. அடக்கமாக இருந்து அடக்கமானவர். அடக்கமாக இருந்து அடக்கமான அவர் 100ஆண்டு அவர்களே 96 ஒரு அடக்கம் என்ன பணிவு. அமைதியாக இருந்துட்டு அடக்கம். ஒரு அடக்கம் என்னங்க? நம்ம சொல்கிறோம் அடக்கம் பண்ணியாச்சு சமாதியம். அப்போதான் அவர் சொல்கிறார், நான் பொது வாழ்க்கையில் எவ்வளவோ மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கிறேன். இவ்வளவு அமைதியான ஒரு மீட்டிங் நான் இன்னைக்கு தான் மக்கள்கிட்ட பார்க்குறேன். அந்த அளவுக்கு இன்னைக்கு இவ்வளோ பேருக்கு சேர்த்திருக்காருன்னா இது விளம்பரப்படுத்தியெல்லாம் வரலைங்க. இதில் வர்றவங்களாம் எப்படின்னா முழுமையாக பயிற்சி செய்து அந்த பலன் பெற்றவர்கள் தான் இதில் நிலைச்சிருக்காங்க. எவ்வளவோ உதாரணங்கள் நாம் சொல்ல முடியும். இந்த பலனை பெற்றவர்கள் எத்தனை பேர்? இப்போ கூட ஐயா 2 விஷயம் நான் சொன்னேன். ஒரு பொண்ணு நீலகிரியில் சர்வேயர். ஆனால் கல்யாணம் வந்து 23ஆம் தேதி நடக்கும் போது அது பொள்ளாச்சி தான் அவங்க ஊர். ஆலியாருக்கு எல்லா பயிற்சி ஆலியாரையும் வந்து எடுத்துக்கிச்சு. இப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. போய் டிரான்ஸ்ஃபர் கேட்குது. எங்கள் ஏரியாவே கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல, அந்த உயர் அதிகாரி தரமாட்டேன்ட்டு. நான் ஒவ்வொரு நாளும் வாட்ஸ்அப்பில் ஒரு போஸ்ட் போடுவேன். சாமிஜியுடைய ஒரு கருத்தை போட்டு வேதாத்திரி மகர்ஷின்னு ஒரு படத்தை போட்டு உதய வந்துருச்சு. அதனால் அதெல்லாம் வச்சு அப்போ ஒரு போஸ்ட் போடுவேன். இதை அவர் பார்த்துருக்கு. அந்த பொண்ணு எடுத்து ஸ்டேட்டஸ் போடுவோம். அதில் செயல் விளைவுன்னு ஒரு வார்த்தை கொடுத்துருந்தேன். ஒரு செயல் விளைவு, ஒரு செயலை செய்தால் அதுக்கு தக்க விளைவு. அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. அப்போ அவருக்கு அது மகிழ்ச்சி தான் போயிருப்பார். உள்ளே போய் இந்த புள்ள கல்யாணத்துக்கு தான் டிரான்ஸ்ஃபர் கேட்குது, நாம் கொடுக்கலையே. அப்போ இந்த செயலை செய்தால் நமக்கு என்ன விளைவு வந்துடும்? ஏதாவது விளைவு வந்துடும் அப்படின்னா அப்புறம் ஆடியோவை காட்டு. இந்த ஃபோன் இருக்கிறனால காட்ட முடியாது. இந்த லைவாக ஒளிபரப்பு பண்ணுறது ஒரு பிரச்சனை என்னென்னா, சில விஷயங்கள் நம்ம என்ன பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் யூடியூப்பில் இருக்கும்போது அது நிறைய விமர்சனத்துக்கு உள்ளாகும்.
நம்ம பர்சனலாக பேசுகிறோம். அதனால கொஞ்சம் நானே இப்போ அமைதியாக பேசிட்டு இருக்கேன்னா அந்த ஃபோன் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு சொல்லுது, சார் நான் உங்கள் ஸ்டேட்டஸை போட்டேன், அவர் உடனே டிரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டாரு, பொள்ளாச்சியே கொடுத்துட்டாரு. நான் தான் பொள்ளாச்சிக்கு சொந்தக்காரங்க தான் இருக்காங்க, என்கிட்ட சலுகை எதிர்பார்ப்பாங்க, இங்கே வந்தால் எனக்கு கொஞ்சம் தள்ளி போடுங்கன்னு சொல்லி உடுமலையில் போட்டுருக்காரு. அப்போது இது யார் செஞ்சாங்கன்னா நாம செய்யல, இது யார் செய்யறாங்க? ஒரு மகிழ்ச்சி செய்யல. அதான் சொல்லுவாங்க, எறும்பு எதை தேடுது? சர்க்கரை தேடும். சர்க்கரை எதை தேடும்? சர்க்கரையினுடைய நோக்கம் என்னங்க? யாராவது பயன்படணுங்கிறது தானே சர்க்கரை வந்து. அப்போ எறும்பு சர்க்கரையை தேடுகிறது, சர்க்கரை எதை தேடுது? எறும்பு தேடும். அவருடைய பயன்பாடு எப்போ இருக்கும்? யாரும் பயன்படுத்தணும், அப்பதான் அந்த சர்க்கரைக்கு மதிப்பு. நாம் குருவை தேடினோம், குரு என்ன பண்ணிட்டாரு? நம்மை தேடிட்டு இருந்தார். எவ்வளோ பேருக்கு குரு கிடைக்காதனால வாழ்க்கை என்ன திசை திருப்பி. அதில் ஒரு 2 பேருக்கு நான் சொல்றேன். 2 பேருமே முதல் ஒருத்தர் நெசவாரி, அவங்க அப்பா பையன் நெசவாரியா இருக்கும்னு சொன்னார். அவர் அப்படி நெசிக்கிட்டு கனவு என்ன கேட்டாருன்னா, உலகம் முழுவதும் சுற்றி உலக பொருளை எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சாரு. அவர் தான் கொலம்பஸ். இன்னொரு நெசவாளியின் மகன் நெசவு நெசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் கனவு மட்டும் என்ன இருக்குன்னா, உண்மை பொருள் தேடு. அவர் தேடினது உலக பொருள், இன்னொருத்தர் தேடினது வேதாத்தின் மகிழ்ச்சி எதை தேடினது? உண்மை பொருளை தேடு. 33-34 வயதிலேயே உண்மை பொருள் எது? தெய்வம். ஏன் வறுமை வருகிறது? என்னைக்கு ஒரு கேள்வி கேட்டு புத்தர் அப்படித்தான் மாறினார் இல்லைங்களா? மரணம் ஏன் வருகிறது? இப்போ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஊரே பார்த்தீங்கன்னா அவருடைய கேள்விக்கான விடையை சொல்லுது. அவர் ஊர் பேர் வந்து கூடுவாஞ்சேரி. அது அப்படி இருந்திருக்காருன்னு என்னுடைய கணிப்பு. இப்படி பிரிச்சிருக்கணும், கூடு வான் சேரி. கூடுன்னா என்னது? அது கூடுது. இந்த கூடுனா உடம்பு, உடம்புன்னு ஒரு அர்த்தம். கூடுனா உடம்பு இல்லைங்க. வான்னா வானம், சேருது, சேரினா சேருது. அப்போ இந்த கூடு வானை போய் சேரணும். வானுக்கு எங்கே போகும்? வானத்துக்கு போகும். யாரோட போய் சேரணும்? இறைவனோட சேரணும். அதுக்கு என்ன பண்ணணுங்கிறது அவர் வந்து தங்கி பயிற்சி கொடுத்த ஊர் பேர் சொல்லுது. அவர் வந்து தங்கி கொடுத்த பயிற்சி கடைசியாக இருந்த ஊர் பேர் ஆலியார். அதை எப்படி பிடிக்கலாமா? ஆலியார், நான் யார். இதைத்தான் பயிற்சி மெயின் கான்செப்டே. நான் யார் என்பதை தெரிந்து கொண்டால் அடுத்தவர்களுக்கு நாம் என்ன பண்ண மாட்டோம்? துன்பம் தர மாட்டோம். மகிழ்ச்சியுடைய நிறைய விஷயங்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ அணுக்கள் இருக்குல்ல, அணுக்கள் சொல்லணும், எல்லாமே அணுக்கள் தான். வச்சு போடுவோம், மைக்கு, நீங்கள், நான் எல்லாமே, அந்த பசங்க, அது குருவி, காக்கா எல்லாமே அணுக்கள் தான். அணுக்கள் சுற்றிக்கிட்டு இருக்குல்ல, நிற்கிதான், நின்றுட்டு இருக்கு. பூமி சுற்றுறது, பூமியில் இருக்கிற நாம சுற்றுறோம், நமக்குள்ள இருக்கிற அணுக்களும் என்ன ஆகிட்டு இருக்கு? சுற்றிக்கிட்டு இருக்கு. அவள் சுற்றிக்கிட்டு இருக்கிறது யார் சுத்த வைக்கிறார்? இதுதான் மிகப்பெரிய அறிவியல் ஆராய்ச்சி. 2011ஆம் ஆண்டு ஹக்கி பூஷன் அப்படிங்கிற 2 பேர் சேர்ந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. பூமியை 17 கிலோமீட்டர் ஆழத்தில் குழி போட்டு ஓட்டை போட்டு அவர் லேப் அமைச்சு அணுக்களை எல்லாம் பிளந்து பார்க்குறாங்க. அந்த அணுக்குள்ள என்ன இருக்குது பிளந்து பார்த்துட்டு 2011 டிசம்பர் 13ஆம் தேதி சொல்கிறாங்க, கடவுளின் துகள் இருக்குதுன்றாங்க. டாட் பார்ட்டிகல். 2012ஆம் ஆண்டு இயற்பியல் நோபல் பரிசு அவங்க வாங்கி போயிட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாலே மகிழ்ச்சி இருக்கு. 2011 கண்டுபிடிச்சாங்க. மகிழ்ச்சி 1957 உலக சமுதாய சேவா சங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே கவிதை எழுதிட்டு இருக்காரு. அதை கவிதையிலே ஒரு கவிதையில சொல்றாரு, அணுவிற்குள் என்ன இருக்குன்னு இறைத்துகள் இருக்குது. விஞ்ஞானி என்ன சொல்றாங்க? கடவுளின் துகள். 2 ஒன்றுல வேறு. நம்ம இறைவன் சொல்றோம், அது இறைத்துகள். நாம் என்ன பண்ணோம்? எல்லாத்தையும் ரெக்கார்டு தான் அனுப்புகிறோம். பட் அதில் ஒரு கண்டிஷன் என்ன, உயிரோடு இருக்கிறவங்களுக்கு என்ன கொடுப்பாங்க? நோபல் பரிசு. ஆனாலும் இன்னொரு நோபல் பரிசு காத்துக்கிட்டு மகரிஷி ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்தை பல விதத்தில் எடுத்து வச்சிருக்காரு. நம்ம அதிகமாக அதுக்குள்ள போகிறோம். இப்போ நாம் ஆரம்பத்தில் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோம்? மனிதர்கள்லாம் படைக்கப்பட்டான்னு நினச்சிக்கிட்டே நம்மளை படைப்பதுன்னு தான் நினச்சோம். யார் படைச்சா? இறைவன் படைச்சார். அப்போ ஊத்துக்குடியில் ஒரு இறைவன் இருப்பாரா? அமெரிக்காவில் ஒரு இறைவன் இருப்பாரா? வெவ்வேறு இறைவன்கள் எத்தனை இறைவன்? ஒரே
எப்படி சொல்கிறேன் கன்ஃபார்மா? ஒரே எல்லாரும் ஒரே மாதிரி எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கும். 2 கண்ணு தான் எல்லாத்துக்கும், ஒரு மூக்கு தான், ஒரு வாய் தான், 2 காது தான், 2 கை தான், 2 காது தான். நிறைய இறைவன் இருந்தால் என்ன இருக்கும்? அதே மாதிரி போனீங்க கிரைண்டர் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க இல்லைங்களா? முதல்ல எப்படி இருக்கும்? தலுங்கு சுத்தம், அந்த புடவி அப்படியே இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் இன்னொரு கம்பெனி என்ன பண்ணா, கிரைண்டர்லேயே பெரிய சிக்கல் இருந்தால் ஆட்டுறது கூட அதை ஆட்டிக்கும், இந்த அள்ளி ஊற்றுறது தான் சிரமம். நானும் நிறைய வீட்டில் அப்போல்லாம் போய் பார்ப்பேன், ஆண்களுடைய வேஷ்டி குங்கி மூடி வச்சுருப்பாங்க. என்ன காரணம்னா அதுக்கப்புறம் அடுத்த தடவை ஆட்டுறாங்களா, அப்போ என்ன பண்ணிக்கலாம், கழுவிக்கலாம். அப்புறம் அடுத்தவன் யோசிச்சான், இந்த கழுவுரை தான் பெருசாக இருக்கு, டெக்னிக்னு ஒன்று கண்டாங்க இல்லைங்களா? அப்படி சாய்ச்சி என்ன பண்ணிக்கிறது. இன்னொரு யோசிச்சான், இந்த சாய்க்கிறத விட நல்லா அரைக்கணும்னா பவர் கன்சப்ஷன் இருக்கணும், இடத்தையும் அடைக்கக்கூடாது அப்படின்ட்டு டேபிள் டாப்னு ஒன்று பண்ணுறாங்க இல்லையா? அது ஒரு கல் இப்படி சுற்றும், ஒரு கல் இப்படி சுற்றும். இருக்கிற மாவு நல்லா அரைக்கிறதா இருக்கலாம், சின்னதாக இருக்கும் காம்பாக்டாக. இப்போ பாருங்கள், ஒரு விஷயமே காலங்காலத்துக்கு என்ன ஆகிட்டு வருது, மாறும்போது. இறைவன் நிறைய பேர் இருந்தால், ஒரு இறைவன் 2 கண்ணு வச்சுருந்தா இன்னொரு இறைவன் என்ன பண்ணியிருப்பார், ரிவர்ஸ் ஒரு கண்ணு என்ன பண்ணியிருப்பார், பின்னால் பார்க்குறது அப்படின்ற. கை பவர் 2 கை இருக்கிறதுக்கு எத்தனை கை வச்சிருக்கோம்? 4 கை வச்சுட்டு 4 வேலை பார்க்கலாம். என்றைக்குமே போன கையிலே வச்சுட்டு இருக்கிறோம். அதுக்கு ஒரு கை ரெகுலர் ஃபிக்ஸு, ஒரு கை இருக்குன்னா ஃபோனை பார்க்குறதுக்கு. 4 கண்ணு இருந்தால் ஒரு கண்ணு டிவிக்கு, ஒரு கண்ணு ஃபோனுக்கு, 12 கண்ணை வச்சு ஓட்டிடலாமே. ஏன் எல்லாம் இப்படியே இருக்கிறோம்? அப்போ இறைவன் ஒன்றுதான், அதைத்தான் உணர்த்துறேன். அப்போ நம்ம படைப்பு இல்லைங்கிறத டார்வின் ஒருத்தர் வந்து இல்லைங்க, நாமெல்லாம் எங்கேருந்து வந்தோம்னு சொன்னாருங்க, 5லிருந்து 6000 உறங்கா இருந்து என்ன ஆகிட்டோம் மனிதன். இதிலிருந்து வேறுபடுகிறார் வேதாத்திரி பயிற்சி. எப்படி சொல்றாருன்னா, 0விலிருந்து 6 ஆனோம். எது 0? ஒன்றுமில்லா ஒன்று, ஆனால் எல்லாவற்றையும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ நம்ம பூமி அந்த இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்குங்களா, ஏதாவது பிடிமானம் இருக்கா? அந்த இடத்துல நம்ம பூமி மட்டும் சுற்றுதா, பல கோள்கள் சுற்றுதா? பல கோள்கள் சுற்று. நம்ம கோள் ஒரு கூட்டம், பால்வெளி மன்றம், மில்கி வே, நாம ஒரு செட்டப்ல சுற்றிட்டு இருக்கிறோம். இது மாதிரி எத்தனை இருக்கு, ஓடான ஓடி இருக்கு. இத்தனை தாங்கிட்டு இருக்கிறது யார்? அதான் சுத்த வெளின்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. ஆங்கிலத்தில் பிளாக் ஹோல் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அதைத்தான் நம்ம இறைவன் சொல்றோம். அது கை விட்டுருந்துன்னா என்ன ஆயிருக்கு? ஒரு நாளைக்கு நீங்கள்லாம் ஞாயிற்றுக்கிழமை லீவ் எடுக்கிறீங்க, நான் எடுத்துக்கிறேன்ட்டு சுத்த வெளி லீவ் எடுத்துதுன்னு வச்சுருக்கீங்க, என்ன ஆயிரும்? அவ்வளோ முடிஞ்சு நம்மளுக்கு போய் எங்காவது அடிக்கும். பூமி சுழற்சி நின்றுதுனால நம்ம தூக்கி வீசப்படும். நீங்கள் கரகரன்னு சுற்றி பாருங்க, என்ன ஆகும்? ஒரு இப்படி தடுமாறும். அது மாதிரி ஆகி நம்மளால வெளியே போயிடும். வெளியே போனோடனே உயிர் புவிசை உடம்பு பிச்சுட்டு போயிடும். ஒருத்தர் கூட என்ன ஆக முடியாது, வாழ முடியாது. இது தெய்வமா இல்லையா? அப்போ அதுதான் என்னவா மாறிச்சுன்னா, ஏன்னா ஒரு விஞ்ஞானம் இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும். மகிழ்ச்சியுடைய அடிப்படை தத்துவம் இருக்கும். அப்போ அந்த அமைதியாக எல்லாவற்றையும் சுழல வச்சுக்கிட்டு இருந்தா அந்த இறைநிலை, அந்த சுத்த வெளி இறைவன், ஆதி அனாதி மகிழ்ச்சி நிறைய பேர் சொல்றாங்க. அப்படியே தன் இருக்கும் உள்ள வந்து இப்படி ஆடிக்கிட்டே இருக்குது. அந்த ஆட்டத்திலிருந்து ஆட்டம் வெகு நேரம் ஆடிச்சுன்னா என்ன ஆகும்? உள்ள இருக்கிறதெல்லாம் செதறும், உள்ள இருக்கிறதெல்லாம் செதறு. அந்த செதறதுக்கு பேர் தான் இறை துகள்னு பேர். அந்த இறை துகள் எல்லாம் சேர்ந்தது தான் விண். அந்த விண்கள் எல்லாம் சேர்ந்ததுனாக்கா அதுதான் என்ன சொல்றது, மூலகங்கள்னு சொல்றோம். இப்போ தண்ணி இருக்கிறது, தண்ணியினுடைய மூலக்கூறு என்ன? H2O சொல்லுவாங்க. ஹைட்ரஜன் 2 பங்கு, ஆக்சிஜன் 1 பங்கு. இது எப்படின்னா விண் கூடுதல் தான். அப்படியே வந்து பஞ்சபூதமாச்சு. நிலம், நீர், நெருப்பாச்சு, காற்றாச்சு. அப்புறம் முதல் உயிர் வந்தது, 2 வந்தது, 3 வந்தது, 4 வந்தது, 5 வந்தது. இப்போ என்னவா வந்திருக்கு? நாமெல்லாம் எத்தனை? 6. இந்த செயின் எங்காவது கட்டாக இருக்கா நான் சொன்னது? அப்படின்னா நாம் எங்கிருந்து வந்தோம்? இறைவனிடம் வந்தோம். இதான் சிம்பிள் தான், இறைவனிடம் வந்தோம். அப்போ நாம யார்? நாமளும் இறைவன் தான். ஆனால் இறை தன்மை நம்ம கிட்ட வந்திருக்கான்னு இல்லை, நாம் இறைவன் தான். அது கன்ஃபார்ம். ஏன்னா இந்த ஸ்கெட்ச் இதுக்கு என்ன சொல்றாருன்னா, மகிழ்ச்சி சும்மா இருக்காது, மூலகங்களாகி
ஓவியம் 2, 3, 4, 5 வந்தது. இதுக்கு பேர் தன்மாற்றம். ஒன்றிலிருந்து ஒன்று மாறி மாறி வந்தால் அதுக்கு என்ன பேர்? தன்மாற்றம். டார்வின் தத்துவம் பொய் அப்படிங்கிறது நாம் சொல்லுவோம். அவர் ஒரு கணிப்பு கணிச்சிருக்காரு, தவறு இல்லை, அவர் அந்த காலத்திலே சொல்லியிருக்காரு. ஆனால் மகரிஷி என்ன சொல்றாங்க, ஜீரோலிருந்து தான் நம்ம வந்தோம், சுத்த வழியிலிருந்து தான் வந்தோம் அப்படிங்கிறனால இதுக்கு பேர் இறைநிலையின் தன்மாற்ற சரித்திரம். இதுதான் அவருடைய கடைசி புத்தகம். அவருடைய கடைசி புத்தகத்தின் பேர் அதுதான். அந்த புத்தகத்தில் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லியிருப்பார். அந்த புக்கோட நானும் அந்த பப்ளிகேஷன் இருந்தபோது கடைசி புத்தகம் அதுதான். எதுக்கு சொல்லணும்னா அவ்வளவு தூரம் சரி பயிற்சிக்குள்ள அடிக்கடி மாதிரி சொல்லுவாங்க, வெறும் தியரியாக கொடுத்தா படிக்கிறாங்க, ஆனால் அவங்க வாழ்க்கையில் என்ன ஆகுது? மாற்றம். ஒரு மாற்றம். இப்போ இப்படி நீங்கள் இந்த பேச்சை கேட்டால் ஏதாவது நடக்குமான்னா, ஏதோ வந்தால் ஏதோ ஒரு விஷயத்தை 4 விஷயம் கேட்டு போகிறோம். இதில் பலன் கிடைக்குமா? பயிற்சியில் பலன் கிடைக்குமா? பயிற்சி தான். அவர் இருக்கிற வரைக்கும் பயிற்சிக்கு தான் பாடம் சொல்றாரு. காயெல்லாம் 1 மணி நேரம் தான் தியரி பேசணும். 1 மணி நேரம் என்ன பண்ணணும்? டெமோ பண்ணணும். அடுத்த 1 மணி நேரம் அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பொறுமையாக முழுசாக கற்றுக்கணும். ஏன்னா வெறும் பேச்சில் மட்டும் இருக்காது, பயிற்சி தான். அப்போ அவர் யோசிக்கிறார். எல்லாரும் ஒரு சிலர் உடலுக்கு கொடுக்குறாங்க, ஒரு சில இடங்கள் என்ன கொடுக்குறாங்க? மனசுக்கு கொடுக்குறாங்க. மகிழ்ச்சி யோசிக்கிறாங்க, நம்ம ஒரு மனிதனுக்கு எது தேவை அப்படின்னா எதெல்லாம் தேவை? இப்படி ஒரு ஸ்கூல்ஸ்லாம் படிச்சிருக்கோம். உணவு, உடை, இருப்பிடம். இது 3 போதுங்களா? இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் 3 வேளை உணவு போட்டுறோம், 3 வேளை டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துறோம். உங்களுக்கு ஒரு 10 ட்ரெஸ்ஸு என்ன பண்ணிடுறோம்? மாதம் வருஷத்துக்கு எடுத்து கொடுத்துறோம். எல்லாருக்கும் நல்ல ஒரு வீடு கட்டி கொடுத்துறோம். போதுமா வாழ்க்கையில்? இப்படி கொடுத்தோம்னு வச்சுக்கல, எல்லாத்துக்கும் சுகந்தம், யாரும் வேலைக்கு போக மாட்டாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அப்போ எது வேணும்? ஆரோக்கியம். அதான் உடல். உடல் மட்டும் போதுமா? இந்த உடலை இயக்குவது எதுக்கு? உயிர். இந்த உடலும் உயிரையும் இருந்தால் தான் மனமும் நம்ம செயல்படும். அப்போ இப்படி பேசுறத விட பயிற்சியை கொடுத்துருக்காங்க. உடலுக்கு என்ன கொடுத்துருக்காரு? பயிற்சி. உயிருக்கு உலகத்தில் ஒரே பயிற்சி தான். உயிருக்கு தாயம். மனசுக்கு 2 அகத்தாய்வு, தவம், அகத்தாய்வு. அப்போ இதை தொடர்ந்து செய்யும் போது தான் நிறைய மாற்றம். அப்போ அடிக்கடி அவருடைய கவிதையில் நிறைய இடங்கள் என்ன சொல்றாருன்னு, ஒரு மனிதனுக்கு நம்ம பாருங்க, பொருள் இருக்கு, செல்வாக்கு இருக்கு, புகழ் இருக்கு, அதிகாரம் இருக்கு, புலன் இன்பம். இந்த 5 புலனையும் நல்லா பயன்படுத்தி வாழ்க்கையை ரசிக்கக்கூடிய அளவு எல்லாமே இருக்கு. நமக்கு புலன் இன்பம் இருக்குல்ல, பெரிய அளவில் இருக்கு. நம்ம ஏதாவது இந்த கடைகளும் சாப்பிட்டு இருக்கும்போது பெரிய பணக்காரர்கள் என்ன பண்ணுறாங்க? ஸ்டார் ஹோட்டல் சாப்பிட்றாங்க, ரூம் எங்கே போனாலும் ஏசி இல்லையா? அப்போ இந்த 5 ஒருத்தருக்கு இருக்குது, ஆனால் உடம்பு சரியில்லை. என்ன ஆகும்? உடம்பு நிறைய அடிக்கடி சொல்லுவோம். அந்த ஒன்று சமயத்தில் 5000 கோடியில் ஒரு கல்யாணம் பண்ணாங்க. 5000 கோடி, ₹1 2 அதில் நைட்டு 2500 ஐட்டம் பஃபே போட்டாங்க. 2500 ஐட்டம். என்கிட்ட நிறைய பேர் இப்படி அவ்வளோ போட முடியுமா? அவங்க யார்? கோடீஸ்வரர். அவங்க உலகம் முழுவதும் எல்லா நாட்டிலையும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அப்போ அமெரிக்காவிலேருந்து வரவனுக்கு இட்லி கொடுக்க முடியுமா? இந்த ஜாப்னா அப்போ அமெரிக்கன் உணவு. தாய்லாந்து, இந்தோனேஷியாவிலேருந்து வரணும் அவனுக்கு தனியாக, ஐரோப்பாவிலேருந்து வரணும் தனியாக. இப்படி எவ்வளோ ஐட்டம்? 1000 2500 ஐட்டம். இப்போ நம்மளை ஒரு வேலை போட்டுருந்தா என்ன பண்ணியிருக்கோம்? கொஞ்சம் நான் சொல்றது எல்லாம் சாப்பிட முடியாது. ஒரு ஸ்பூன் சாப்பிடுறதுன்னா ஒரு 300 ஐட்டமாவது என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம ஊர்லேயும் இப்போ 50 தான் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஊர்லாம் 50 நம்ம ஊரே ஆரம்பிச்சிருச்சு. 50 விட்டுறோமா? நம்ம 50 விடுறீங்களா? அதில் ஒரு தப்பும் பண்ணணும். வெளியே வர்றவங்க அந்த காப்பி குடிச்சுக்கணும், அந்த வாசத்தில். இப்படின்னு திரும்பி பார்த்தா ஐஸ்கிரீம். யாராவது காப்பி குடிச்சிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடாம வெளியே வந்தாலும் இருக்கா? ஒருத்தர் கிடையாது. நான் நேரம் பக்கம் நான் நின்று பார்க்க என்ன பண்ணுறாங்க. எனக்கு என்ன பயம்னா அந்த தோசைக்கல் மேலே விழுந்துருவாங்க. ஏன்னா அந்த இடத்துல தான் கூட்டம் என்ன பயங்கரமாக நிற்கும். பின்னால் ஒருத்தர் தருனானா முன்னால் இருக்கிறாங்க எங்கேயாவது விழுந்து தோசைக்கல் தான் விழும். அவ்வளோ ஒரு இது நம்ம ஊர்லேயும் வந்துச்சு.
50 ஐட்டம் போடுறாரு. எது சொல்கிறேன்னா, இப்போ இதனால சரிங்களா தப்பா? உடல் கெடுமா கெடாது. காஃபி இருக்குது, அதை குடிச்சிட்டோம், அப்புறம் ஐஸ்கிரீமே சாப்பிட்டோம்னா, இப்போ தான் சூடான ஒரு பொருள் போயிட்டு இருக்கும்போது கூடான ஒரு பொருள் போனால் நாளைக்கு என்ன ஆயிடும்? காய்ச்சல் வந்துடும். ஆனால் யாரை திட்டுவோம்? நம்மளை திட்டுறது. யாரை திட்டுறது? கல்யாணம். அவங்க 2 கோடி ரூபாய் செலவு பண்ணி நம்ம திட்டுறோம். என்ன சாப்பாடு அவங்க போட்டாங்க? எனக்கு மாதிரி சளி பிடிச்சிருக்கு. சளி பிடிக்கிற காரணம் யாரு? ஆமாம். எது சொல்கிறோம்னா, உடல் அவ்வளோ முக்கியம். என்ன வேடிக்கைன்னா, அவ்வளோ ஐட்டம் போட்டவரும் சாப்பிடல, மாப்பிள்ளையும் சாப்பிடல. நீங்கள் யாருக்கும் தெரியும், 2 பேரும் சாப்பிடும். பணம் வேணா இருக்குது நிறையா, ஆனால் என்ன பண்ண முடியல, சாப்பிட முடியல. இப்போ இந்த இடத்துல நம்மளை கூப்பிட்டு நான் போய் சாப்பிட்றத யார் பணம் தர? சாப்பிட்ற வகையில் பணம். அவர் முன்னால் போய் நம்ம ஸ்வீட்டு 4 எடுத்து என்ன பண்ணலாம்? சாப்பிட முடியும். அவங்க சாப்பிட முடியாது. நீ எல்லாம் அவங்கள மாறிடுவாங்க. ஏன்னா இப்போ நம்ம ஊருக்கு வந்துருச்சு, இன்ஜெக்ஷன் வந்துருச்சு. அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா டைப் 1ன்னு ஒன்று இருக்குல்ல, டயபெட்டிக். நிறைய பேருக்கு டயபெட்டிக் இருக்கிறதுனால இப்போ நான் எல்லா இடத்துலையும் இதையும் பேசுகிறேன். ஒரு அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கணும். ஏன்னா இந்தியா தேசிய நோய் என்னவாயிடுச்சு? டயபெட்டிக். அப்போ டைப் 1 டயபெட்டிக்கு ஒரு மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு வந்து இன்சுலினே என்ன ஆகாது, சுரக்காது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க சாப்பாட்டுக்கு முன்னால் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாலே என்ன பண்ணிப்பாங்க? இன்ஜெக்ட் பண்ணிப்பாங்க இன்சுலினை. அது எவ்வளோ கொடுமைன்னு உங்களுக்கு தெரியும். அதை கொடுமைங்கிறத விட எங்கேயும் வெளியே போக முடியாது. எங்கே வெளியே போனாலும் அது ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அப்போ எங்காவது ஒரு இடத்துக்கு போனால் ஃப்ரிட்ஜை தேடி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பாடு, கல்யாண வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருந்ததுனா தான் போக முடியும். இப்போ அதுக்கு வந்து பெங்களூர் ஆய்வு மையத்தில் அவிக்லி அப்படின்னு ஒரு மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அது வாரம் ஒரு தடவை போட்டோம். இப்போ 52 தடவை போட்டோம். 365 × 3 ஒரு 1000 தடவை போட வேண்டிய ஊசியை இப்போ எவ்வளோ தடவை கொண்டு வந்துட்டாங்க? 52 தடவை. இப்போ பார்த்தீங்கன்னா அது மருத்துவ விஞ்ஞானம்னு என்னகிட்டே இருக்குது, வளர்ந்துக்கிட்டே இதான் வந்து அறிவு வளர்ந்துக்கிட்டே இருக்கு. அதனால் பயப்படக்கூடாது. நோய் தாக்கம் எப்போ வரும்னு நினச்சிங்கன்னா, இந்த மனம் தன்னுடைய வலிமை இழந்துருச்சுன்னா நோயினுடைய தாக்கம் என்ன ஆகிடும்? அதிகமாக. கேன்சர் ஒரு தான். கேன்சர் வந்து ஒரு வாட்டுக்கு அமைதியாக தடவை கட்டி இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தார். என்னென்னா கட்டியாக இருக்குது, ஏதாவது செக் பண்ணுங்கன்னா, அது ஒன்றும் இல்லை, சுண்ணாம்பி மஞ்சள் கரை என்ன ஒன்றும் போதும், தடவி தேய்ச்சோம்னா போயிட்டு அப்படியே 10 வருஷம் இருந்தது. திடீர்னு ஒரு நாள் அவங்க ரிலேட்டிவ் ஒருத்தர் அவரை கூட்டிகிட்டு போய் கோயம்புத்தூர் ஆஸ்பத்திரியில் பயாப்சி எடுத்து பார்த்தா என்னென்னு தெரிஞ்சு போச்சு, கேன்சர். எவ்வளோ நாள் கொடுத்துருப்பாரு? ஒரு வருஷம் அதிகபட்சம். ஆனால் 6 மாதத்துலேயும் போயிடும். அதிகபட்சம் 1 வருஷம். இப்போ சொல்லுங்க, அவரை கொன்றது கேன்சரா அல்லது மனமா? மனம். அதனால இன்னைக்கு இந்த மனதை மட்டும் என்ன பண்ணக்கூடாது, விடக்கூடாது இருக்குது. அவங்க முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. மனம் போயிடுச்சுன்னா எல்லாமே போயிடும். அப்போ உடலுக்கு உடற்பயிற்சி. நான் இப்படி சொல்லுவேன், எது எளிமையானதோ அது வலிமையானது, எது வலிமையானதோ அது பாதுகாப்பு. நம்முடைய பயிற்சிகள் எல்லாம் அப்படித்தான். எளிமையான பயிற்சி, வலிமையான பயிற்சி, பாதுகாப்பான பயிற்சி. இதில் வந்து ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்குங்களா? ஒன்று ஒரு சிலர் கேட்பாங்க, கையை இப்படி முதல்ல சுற்றிட்டு இருக்கு, ஏதாவது ஒன்று அப்புறம் இப்படி சுற்றிக்கிட்டு ஒன்றுமே ஆகுது. மகரிஷி முழுக்க பல ஆண்டுகள் ஆராய்ச்சி பண்ணி எதுவுமே வராமல் காயகல்பத்தில் என்ன பண்ணி எல்லாம் முதல்ல எடுத்துன்னே நம்ம கொடுக்கலைங்க. அவர் செஞ்சு பார்த்து அதுக்கப்புறம் அவருக்கு தெரிந்த நண்பர்களுக்கெல்லாம் சொல்லி உறவுகளுக்கெல்லாம் சொன்ன பிறகுதான் எல்லாம் ஓகே சொன்ன பிறகுதான் எங்களுக்கு கொடுத்தாரு. பொதுமக்களுக்கு அவ்வளோ டெஸ்ட் இருக்கு. அதனால தான் தேவையில்லாமல் இந்த யூடியூப் எல்லாம் பார்த்து நிறைய பேர் என்ன ஆகுறாங்க, எதோ பண்ணி அப்புறம் அழிய போடுறாங்க. இப்போ மகரிஷி அவர் கண்டுபிடிச்சு அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு நிறைய ஆசிரியர்கள் உருவாக்கிட்டு போயிட்டாங்க. ஏதாவது எந்த பிரச்சனையும் வராது. புதுசாக ஒரு ஆள் சில யூடியூப்ல பயிற்சி கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ அதில் ஒரு சிக்கல் வந்துட்டு யார் தீர்த்து வைப்பாங்க? அவர் ஞானியர், அவர் எங்கேயோ கேட்டுட்டு வந்தவர் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாரு. அதனால தான் நான் சொல்லுவேன், அதெல்லாம் வேண்டாம். நிறைய பேர் இந்த மிராக்கிள் மார்னிங்னு எனக்கு அனுப்புகிறாங்க. மிராக்கிள் மார்னிங் தான் நாமளே பண்ணுறோம். நம்ம பயிற்சியே மிராக்கிள் தானே, நம்முடைய தவமே மிராக்கிள் தானே. இதுக்கு எதுக்கு தனியாக போகணும்? எனக்கு இப்படி அனுப்புறீங்கன்னா உங்கள் நம்பர் பிளாக் பண்ணிடுவோம். தேவையில்லாமல் அனுப்புகிறேன். இங்கேயே ஏகப்பட்ட பயிற்சி இருக்குது. அப்போது உடலுக்கு அவ்வளோ உடற்பயிற்சி, ரொம்ப எளிமையான பயிற்சி.
நிறைய பேர் கேட்குறாங்க, எனக்கு வேர்வை வந்தால் தானே பயிற்சி கொடுக்குது, வேர்வையே வரமாட்டேங்குது. அது தவறாக நம்மளே ஒரு முடிவு பண்ணிக்கணும். அதாவது வேர்வை அதிகமாகவும் வரக்கூடாது, வராமல் இருக்கும். நீங்கள் வந்து இந்த இப்போ சீசன் வெயில் மாதிரி தான் தெரியும், ஃபேனை போடாமல் வீட்டில் செஞ்சு பாருங்க, பெருசாக வேர்க்காது, ஆனால் வேர்வையும் வராமல் இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் வேறு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண என்ன ஆகுது, வேர்த்து போட்டோம். ஜிம் நல்லதானா நல்லது தான், ஆனால் எவ்வளோ மணி நேரம், அதிகபட்சம் 1.5 மணி நேரம். ஆர்வ கோளாறுகள் என்ன பண்ணுவாங்கன்னா 2.5 மணி நேரம் கொண்டாடுறதுக்கு தான் நிறைய என்ன நடக்குதுங்க, ஹார்ட் அட்டாக். புனித் ராஜ்குமாரோடைய மரணத்துக்கு பிறகுதான் இது பரவலாக ஆராய்ச்சிகள் எடுத்து பார்க்கும்போது, சமயத்தில் கோயம்புத்தூரில் ரவீனான்னு ஒரு பொண்ணு திருமணம் ஆக போகுது, வயிறு கொஞ்சம் மேலாக இருந்தது, இன்னும் ஸ்லிம் ஆகும்னு சொல்லி 2.5 மணி நேரம் என்ன பண்ணி டாக்டர், அதுக்கு 24 வயது டாக்டர். அப்போ தொடர்ந்து ஜிம் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு, இங்கே ஹார்ட் அட்டாக் வந்து ஆயிடுச்சு. சேலத்தில் அசருதீன் அப்படிங்கிற ஒருத்தர், அவர் ஜிம் மாஸ்டர் தான். இந்த புரோட்டீன் பவுடர் என்ன பண்ணுறது, நிறைய சாப்பிடும், புரோட்டீன் அளவாக தானே சாப்பிடும், ஓவராக சாப்பிட்டா அது என்ன பண்ணும், ஆனால் ஜிம் பண்ணும்போது அவருக்கு ஹார்ட் அட்டாக். இப்படி தப்பு கிடையாது, எதுலேயுமே அளவு முறை வேணுமா இல்லைங்க. மகிழ்ச்சி ஏன் அளவு முறை அடிக்கடி சொல்லுவாருன்னா, எதாக இருந்தாலும் என்னவா இருக்கணும், சைடு எஃபெக்ட் வருமானா வரவே வராது. எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது, உங்களுக்கு 15 வேலைமுறை இருக்குது. அங்கே முதல்ல கனவுகள் மெய்ப்படன்னு நடத்துவாங்க இந்த மண்டபத்தில். அதில் நான் வந்து ஒரு நாள் பேசி முடிச்சுட்டு கீழே வர்றேன், ஒரு பேராசிரியர் ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்தேன். இவர் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. என்ன கம்ப்ளைண்ட்னு, பயிற்சிக்கு முன்னால் கை நல்லா இருந்ததுங்க, பயிற்சி செஞ்ச பிறகு கை வரலைங்க. நம்ம இவ்வளோ வருஷமாக இருக்கிறோம், எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கோம், அப்படி யாரும் சொல்லுங்க. பயிற்சி பண்ணுறாரான்னு கேட்டேன். காலையிலையும் பண்ணிடுறாரு, சாயந்தரம் பண்ணிடுறாரு, 2 நேரம் பண்ணிடுறாரு. தவம் எல்லா தவம் பண்ணிடுறாரு, 9 தவம் ரிட்டையர்டு, 9 தவம் பண்ணிடுறாரு. இப்படி இருக்கிறவங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. என்ன காரணம்னு அவர்கிட்டே கேட்டேன். முதலெல்லாம் கோபம் வருங்க, ஒய்ஃபை ஓங்கி அடிப்பேன், இப்போ கையை வரமாட்டேங்குது, இது செஞ்சதுனால தானே வரலைங்கிறார். அவருக்கு தெரியல, இப்போ மனிதன்கிறது அவர் என்ன ஆகிட்டார், உயர் மனிதன் ஆகிட்டார். அப்புறம் தெய்வம் மாறும், உயர் மனிதன் ஆகிட்டு அவருக்கே அது என்ன ஆகுது, நாம் நல்லா இருக்கிறோம், நம்ம குணம் கேரக்டர் என்ன இருக்கு மாறி இருக்கிறதுங்கிறது அவர் அந்த உணர்வே அவருக்கு இல்லை. இப்போ கருப்புன்னு ஒரு படம் வந்துருக்கு, கருப்புன்னு அந்த படமும் மூக்குத்தி அம்மன் எடுத்த அதே டைரக்டர் தான். அந்த படத்துலேயே எப்படி தான் வச்சிருக்காரு, இந்த படத்துலேயும் இறைவனே வந்தாலும் இந்த மக்கள் என்ன பண்ண மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. அதுக்கிட்ட வந்து ட்ரெயின் கேட்பாங்க, ஏதாவது சித்து பண்ணி காட்டு, ஏதாவது பண்ணி காட்டு, இந்த பக்கம் தண்ணி வரவை, இந்த பக்கம் மழை வரவை. நம்ம ஊரில் அப்படி தான் கேட்பாங்க. இறைவன் வந்து என்ன கேட்பாங்க, எத்தனை கேட்பாங்க. ஒரு வரம் கேட்டாங்க, இறைவன் வந்துட்டாரு. ஒருத்தன் வந்து செங்கல் சூழ வச்சிருக்கிறவர், மழை வராமல் பண்ணிட்டீங்கன்னா பரவாயில்ல. இந்த ஒரு விவசாயி மழை வந்தால் பரவாயில்ல, பயங்கர கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு இறைவன். இங்கே இந்த கொடுத்தா இந்த திட்டுவான், கடைசியில் நாரதர்கிட்ட போய் கேட்குறாரு. இப்படி எல்லா மக்கள் என்னை எங்கே வந்தாலும் தேடி வந்துடுறாங்க, நான் எங்கேயாவது போய் மறைஞ்சிக்கிறேன், அப்போ தானே இவங்களாம் கேள்வி கேட்க மாட்டாங்க. எங்கே மறையிறதுன்னு சொல்லும்போது நான் ஒரு இடம் சொல்கிறேன்னு நாரதர் சொல்கிறேன். எந்த இடம்னா மனிதனுடைய மனதுக்குள்ள போயிரு, அவன் என்ன பண்ண மாட்டான், அவன் தேடவே மாட்டான். உங்கள் வீட்டில் பையன் இருக்கான்னு நீங்கள் பணத்தை எங்கே வச்சிங்கன்னா எடுத்துக்கணும், ஆனால் அவன் புக்கில் வச்சுட்டிங்கன்னா எடுக்க மாட்டான். நைட்டு அவன் படுக்கும்போது புக்கில் வச்சிடணும், காலையில் அவன் ஸ்கூலுக்கு போகும்போது என்ன பண்ணிடணும், புக்கில் இருந்து நாம் எடுத்துடணும். ஏன்னா புக்கை அவன் என்ன பண்ணுறதோ இல்லை, நீங்களாக்கான புக்குக்குள்ளே பணம் இருக்குது. அது மாதிரி தான் இந்த மனதை திறக்காமல் நாம் இறைவனை என்ன பண்ண முடியாது, கண்டே முடியாது. இறைவன் எங்கே இருக்காருன்னு எல்லா பக்கம் அதெல்லாம் சொல்கிறான். தூணிலும் இருப்பார், இதுதான் கான்செப்ட். எல்லாம் தான் அணுக்கள்னு சொல்கிறோம், தூணும் அணுகா. அப்போ அந்த உடலுக்கு அவ்வளோ தூரம். அடுத்து உயிருக்கு வரும் தாயகம் மிகச்சிறந்த பயிற்சி. அது பர்டிகுலராக கல்யாணமாகாதவங்களுக்கு இன்னும் நல்ல பலனை என்ன பண்ணணும், நல்ல பலனை ஒரு ஏறத்தாழ ஒரு 50,000 ரூபாய் மிச்சப்படுத்தும். எதுக்கு? ஆமாம், அதாவது சுகப்பிரசவம் பண்ணிடணும், சரியாக பண்ணணும். அது சில எக்ஸசைஸும் இருக்குது.
நம்ம கூட அந்த பெண்களுக்கு சில பயிற்சிகள் எல்லாம் கொண்டு வரலான்ட்டு யோகா ஃபார் யூத் எம்பவர்மெண்ட்னு ஒன்று இருக்கிற மாதிரி யோகா ஃபார் விமன் எம்பவர்மெண்ட்னு ஒன்று பெண்களுக்கு மட்டுமே. அது பெண்களுக்கு பிசிஓடி இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது, பெண்களுக்கான ப்ராப்ளம். அதை எடுத்து பெண்களே நடத்துகிற மாதிரி டாக்டர்ஸே ஒவ்வொரு இடங்களையும் வந்து நடத்துகிற மாதிரி ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்க பல முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய முயற்சிகள் இருக்கும். நம்மளும் நிறைய என்ன ஆகுறாங்கன்னா, நம்ம நிறைய ஸ்கூலுக்கு போய் எடுக்கிறோம், அந்த ரிசல்ட்டுக்கு நாம தான் காரணமாக இருக்கிறோம். ஆனால் அந்த பெருமை யாருக்கு கிடைக்கிறது இல்லை, நமக்கு கிடைக்கிறது இல்லை. இப்போ நிறைய ஸ்கூலில் நம்ம கொடுக்குறோம், காலேஜில் கொடுக்குறோம், எல்லா பக்கமும் கொடுக்குறோம். ஆனால் பெருமை யாருக்கு கிடைக்கும்? அந்த பள்ளிக்கு தான் கிடைக்கும். நாமளே ஒரு குழந்தைகளெல்லாம் வளர்த்தணும். இது மகரிஷியுடைய ஒரு திட்டம். அடிக்கடி சொல்லுவார், குழந்தை வளர்ப்பு திட்டம். எந்த குழந்தையை வளர்த்துறது அப்படின்னா எல்லா குழந்தையும் சொல்லுவார். அவர் கவிதை எழுதியிருக்காரு, 10 வயது வரைக்கும் உங்கள் வீட்டில் வச்சுருங்க, பர்டிகுலர் அம்மா பாசத்தை விட்டுருணுங்க. அப்போ 11வது வயதில் யார்கிட்ட ஒப்படைச்சோம்னா அறிஞர்கிட்ட ஒப்படைக்கணும். நாம அறிஞர் ஒரு 10 வருஷம் வளர்த்தோம். அதுக்கப்புறம் 20 வயசுல எங்கே வந்துடுவான்? உங்கள் வீட்டுக்கு வந்துடுவான். ஆனால் உங்கள் வீட்டுக்கு வரும்போது உங்கள் மகனாக வர மாட்டான். எந்த மகனாக வருவான்? அந்த சமுதாயத்தின் மகனாக வருவான்னு அடிக்கடி சொல்லுவாங்க. அப்படி ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிற குழந்தை சமுதாய நலன் நோக்கி வந்ததுன்னா இந்த உலகம் என்ன ஆயிடும்? அப்படியே மாறி மனுஷனுடைய கனவு அமைதி. அதுக்கு முதல்ல எந்த அமைதி வரும்? தனிமனிதன். ஐயாவும் வந்து நான் தான் அங்கே பிரமையானத்தில் பேசுகிறேன். பல வருஷமாக அதே தலைப்பையே பேசி தனி மனித அமைதி தான் ரொம்ப ரொம்ப அதுதான் பயிற்சி. ஒரு தனி மனிதன் நல்லா இருந்தா அந்த குடும்பம் எப்படி இருக்கு? குடும்பம். அப்போ அந்த பல குடும்பங்கள் அந்த ஏரியாவில் இருக்கிறதெல்லாம் அமைதியாக இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? அந்த வீதி நல்லா இருக்கும். அப்போ அந்த வீதி பல வீதிக்கு அது பரவும்போது ஊர் நல்லா இருக்கும், உலகம் நல்லா இருக்கும். அப்போ தனி மனித அமைதி, குடும்ப அமைதி, சமுதாய அமைதி, கடைசியாக என்ன அமைதி? நாம் அமைதியாக இருக்கிறோமான்னு கேள்வி கேட்டால் அமைதியாக இருக்கிறோம். கடைசியாக எப்போ சிரிச்சோம்? வீட்டில். ரொம்ப யோசிக்க வேண்டியது. எப்போ சிரிச்சோம்? டிவி பார்த்து செஞ்சிருப்போம், அது கணக்கில் இருப்பாங்க. குடும்பமாக நீங்கள் போன பார்த்துக்கு சிரிக்கிறதெல்லாம் வேறு. குடும்பத்துக்குள்ளே பேசி சிரிச்ச எவ்வளோ நாள் ஆச்சு? ரொம்ப நாளாக இருக்கு. நீங்கள் யோசிச்சு ஆலையாலே நாங்கள் யோசிப்பாங்க. போனதுனால ஏதோ அந்த மனைவியோட வேட்புனால சிரிச்சோம்னா அது சிரிச்சே ஆகும். இங்கே கூட நடத்துவாங்கன்னு நினைக்கிறேன். ஆகஸ்ட் 30 வர ஆகஸ்ட் 30 வேதாத்திரி மகிழ்ச்சியினுடைய மனைவியார் செப்டம்பர் 20 நீ தள்ளி வச்சு. அது ஒரு நல்ல நிகழ்ச்சி, அது எல்லாரும் வரலாம். ஏன்னா அந்த அன்னைக்காவது நிறைய பேர் நான் நிறைய இடத்துல போய் நடத்துகிறேன். இப்படி நேருக்கு நேரம் உட்கார சொல்லுவோம். நேருக்கு நேரம் உட்காருனாவே தயங்கலாம். அது கண்ணை பார்க்க சொல்லுவோம். கண்ணை பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. புது கப்பல் வர்றாங்க, அவங்களாம் டக்கு டக்குன்னு பார்க்குறாங்க. ஏன்னா புத்தனாக இருக்குது அனுபவம் இல்லை. இந்த கொஞ்சம் ஒரு 30, 40 வயசு இருக்கிறாங்க கண்ணையே பார்க்க மாட்டேங்குது. ஏன்னா பழைய கதைகள்லாம் வந்து அதில் வந்து என்ன பண்ணணும், ஒரு பாட்டு வேறு போடணும். நாங்கள் ஆண்கள் பெற்றோரை பிறந்தகத்தை அப்படின்னு. ஏன்னா நீங்கள் எல்லாத்தையும் விட்டு தான் வரீங்க. ஏன் பெண்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க மகிழ்ச்சி? இப்போ எங்களெல்லாம் எடுத்துக்கோங்க, மோஸ்ட்லி இருக்கிறவங்க ஒரு ஊருக்குள்ளேயே இருப்பாங்க. நீங்களாம் பல ஊர்லேருந்து என்ன இருக்கீங்க, இந்த ஊருக்கு வந்துருக்கு. இப்போ நாங்கள்லாம் வந்து மரத்தை வச்சு வளர்ந்த ஆளுங்க இதே ஊரில். நீங்களாம் எப்படி ஒரு ஊரில் வளர்ந்தது பாதியில் அதை என்ன பண்ணுறாங்க, 23, 25, 27 வருஷத்தில் என்ன பண்ணுறாங்க, போட்டு ஆட்டு குடுங்கி கொண்டு வந்து ஊத்துக்குழியில் நட்டு வச்சிருக்காங்க. இந்த ஊத்துக்குழியினுடைய தண்ணி உங்களுக்கு என்ன ஆகும்? ஊற்றணும், சூரிய வெளிச்சம் படுற இடமா இருக்கணும் இல்லைங்களா? சரியாக அதை பராமரிக்கணும். இல்லைன்னா அந்த மரம் என்ன ஆயிடும்? பட்டு. இங்கே வாழ்க்கை. இந்த தண்ணின்னு சொல்றது மாமியார், பாதுகாப்புன்னு சொல்றது மாமனார், மீதியெல்லாம் நாத்தனார், வெளிச்சம் இவங்க எல்லாம் நல்லா அமைஞ்சாதான் அந்த செடி என்ன ஆகுது, அந்த மரம் நல்லா வளரும். இல்லைன்னா என்ன ஆகுது? கோர்ட்டில் இன்னைக்கு நிறைய கேஸ் என்ன கேஸாக இருக்குது? டைவர்ஸ். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிலத்தகராறு ஃபர்ஸ்ட் இருக்குது, வரப்பு சண்டை. அந்த மாதிரி ரெண்டாவது என்ன இருக்குன்னா டைவர்ஸ். டைவர்ஸ் கேட்கறது இப்போ என்ன ஆயிடுச்சு, சர்வசாதாரணமாயிடுச்சு. அது கொரோனா காலத்தில் ஈஸியாக கொடுத்தான், நிறைய பேர் வாங்கிட்டோம். இதான் வசதிட்டு. இல்லைன்னா கோர்ட்டு கருத்து நடந்துகிட்டு இருக்கும். கொரோனா டைமில் கோர்ட்டெல்லாம் இல்லைங்க. அவர் ஜட்ஜு இருப்பார், கணவனோ மனைவியோ
உங்கள் 3 ஆச்சுங்களா, இவங்க 1000 இவங்க 1000 மொத்தம் எவ்வளோ வருது? 5 பேர் கேட்டாங்க. டைவர்ஸ் வாங்கிக்கிறேன். ஓகே கொடுங்க. இல்லைன்னா என்ன ஆகுன்னா 6 மாதம் கேப் கொடுப்பாங்க. எங்களை மாதிரி ஆளை உட்கார வச்சு என்ன பண்ணுவாங்க, கன்ஃபியூஸ் பண்ண வைப்பாங்க. கன்ஃபியூஸ் பண்ண வச்சு ஒரு இடத்துல என்ன ஆகிடுவாங்க, சேர்ந்துருவோம். அவர் நான் கவுன்சிலிங் பண்ணிட்டு இருக்கிறேன். பொண்ணுடைய அப்பா வர்றாரு, எப்படியாவது டைவர்ஸ் வாங்கிக்கணும் நானும் கிடைச்சார். அப்புறம் அந்த பொண்ணு கிட்ட சொல்லி, பொண்ணு ரெடியாக இருக்குது, ரெடி ஆகலை, உள்ள ரெடி ஆகலை. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு மேலே அவன் எங்கேயும் போயிடுறான். ஹஸ்பண்ட் சென்னையில் இருக்கிறார். 12 மணிக்கு மேலே போனதுனால இந்த பிள்ளை வேற ஒரு தாட்டுக்கு போயிடுச்சு. நான் கேட்டேன் அந்த பிள்ளைகிட்ட, நீ எங்கே போகிறான்னு கேட்டேன். அவன்கிட்ட நான் எதுவும் கேட்கணும், அவனும் வெளியே உட்காந்துருக்கு. அவனை அப்புறம் எந்த புதுவில் அனுப்பிட்டு அவனை கேட்டால், எங்கே போகிறோன்னு நீ ஒய்ஃப் கிட்ட சொன்னேன். அவகிட்ட நான் எதுவும் சொல்லுவேன். இதை சொல்லியிருந்தா பிரச்சனையே என்ன இருக்கு சார். இருந்தாலும் நான் கேட்டேன் இந்த பையனை முடிச்சு, என்னதான் எங்கடா போகிற, நீ அங்கே சொல்ல நான் சொல்கிறேன், எங்கே போகிறேன் எங்கிட்ட சொல்லு. அப்போதான் அவன் சொன்னான், சார் 12 மணியிலிருந்து 3 மணிக்குள்ளே தான் ஆமை வந்து மெரினா பீச்சில் என்ன பண்ணும், முட்டை. அப்போ நாங்களாம் என்ன ஒரு சங்கம் வச்சுருக்கோம், கிளப்பு வச்சுருக்கோம். நாங்கள் போய் ஏன்னா நம்மளால் 3-4 மணிக்கு வாக்கிங் வந்துடுவோம். வாக்கிங் நடந்தானே முட்டையில் என்ன இருக்கும், உடஞ்சிடும். இவங்க போய் என்ன பண்ணிட்டு வருவாங்க, கலெக்ட் பண்ணிட்டு வந்து இங்கு பெட்ரோல் இருக்கும், அந்த இங்கு பெட்ரோலில் வந்து வச்சு பொறிச்சு மறுபடியும் எங்கேயே விட்டுருவாங்க. அந்த பாருங்க, இவ்வளவு நாள் வெளியே தான் இருந்தது. அந்த ஆமை கரெக்டாக அம்மாவை என்ன பண்ணியிருந்தாங்க, அரைச்சி எடுத்து கண்டுபிடிச்சிருக்காங்க. முட்டை வெளியே இருந்து, அதான் நம்ம தீச்சையே சொல்கிறோம், நினைவுக்காக தீச்சு, ஆமை தீச்சுன்னு சொல்கிறோம், நினைவாலே போட்டு அது அப்படிதான் உள்ளே போய் சேர்ந்துருந்தாங்க. எவ்வளோ கிலோமீட்டராக இருந்தாலும் அது போய் சேர்ந்துருந்தாம்மா. இது சொன்னது இந்த பிள்ளைகிட்ட சொன்னேன், இப்போ இதுக்கு தான் போனோம். அவ்வளவு நல்லவரான்னு கேட்குது. அவன் நல்லவன் தான், அவன் நல்லவன் தான். நீ முதல்ல இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கு, அவனை மோசமானவனே பார்க்க ஆரம்பிச்சுன்னா அப்புறம் மோசமானவன். அவங்க அப்பா மறுபடியும் டைவர்ஸ் வாங்கி கொடுத்து என்ன பண்ண போறீங்க. 2வது வரும்போது பிரச்சனை வருமா இல்லையா, நிறைய செலவும் ஆகும். அவன் டிமாண்ட் என்ன பண்ணுவான், அதிகமாக பண்ணுவான். அப்புறம் மறுபடியும் அதெல்லாம் ஒன்று வேண்டாம்னு சொல்லி இப்போ நல்லா இருக்கான்னு வச்சுங்களேன். எதை ஒன்று ஆழமாக என்ன பண்ணணும், இதுதான் மகிழ்ச்சி. தவம் பண்ணுறவங்களுக்கு சிந்தனை வரும், என்ன காரணம் ஏது என்னன்னு. இன்னொரு ஒருத்தர் ஒரு 65 வயசு ஆயிடுச்சு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 1 மாதம் கோர்ஸ் நடக்குது, 6 years. அதுக்கு வந்துருந்தாங்க. அங்கே கவுன்சிலிங் கொடுக்கும்போது அந்த அம்மா சொல்றது அதான் ஃப்ராடுங்க. கல்யாணம் ஆகி அதுக்கு இவருக்கு 65, அதுக்கு 60, 3 பையன். ஆனால் உள்ள வந்து 25 வருஷம் பேசிக்கிறது, 25 வருஷமா பேசிக்கிறது இல்லை. ஆனால் 3 குழந்தை ஆயிடுச்சு. அந்த அம்மா வந்து ஃப்ராடுங்க. ஏன் பண்ணா, கல்யாணம் புதுசுறீங்க, ஒரு சீலை வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு, 1000 ரூபாய்ன்னு கொடுத்தாரு. எனக்குன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்தது. 1000 ரூபாய்ன்னு யோசிச்சு பாருங்க, 30 வருஷத்துக்கு முன்னாடி 1000 ரூபாய் சேலை வாங்கி கொடுத்துட்டாரு. பக்கத்து வீட்டுக்கு போயிரு. அந்த அம்மா அதே கடையில் 100 ரூபாய்க்கு அந்த சேலை வாங்கி, அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா 100 பக்கத்துல 100. இதுக்கு பெரிய கம்பெனியில் இருக்கிறது, என்எல்சி இருக்கிறது. அப்போவே ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு இந்த அம்மா, இந்த ஆள் இனிமேல் எப்படிதான் இருக்கோம், ஃப்ராடு தான். கடைசி வரைக்கும் அது நம்பவே. அது ஒரு கேள்வி கேட்குது, இருந்தாலும் சம்பளம் அதிகங்க, ஆனால் எனக்கு 3000 தான் தருவார். அது கூட தான் இந்த குடும்பத்தையே என்ன பண்ணணும், நான் ரன் பண்ணணும். மீதி பணம் எங்கேயோ போகுது, எங்கே போகுதுன்னு என்ன கண்ணோட்டம் உங்களுக்கு தெரியுது. எங்கேயோ போகுதுன்னா இன்னொரு அஃபேர் இருக்க மாட்டேன். அதே மாதிரி தான் கேட்டேன், எங்கேயா கொண்டு போய் போடுறீங்க. அப்புறம் சொன்னார், இவங்க பேரில் தானே நான் போஸ்ட் ஆஃபீஸ் போடுறேன். அந்த பாஸ்புக்கையாவது ஒரு நாளாவது காமிச்சு நான் அது காட்டுறேன். மொத்தமாக என்ன தெரியுது, ஈகோ தான் அந்த டைவர்ஸ் என்ன பண்ணுது இருக்கு. இந்த பயிற்சி எடுத்தவர்கள் இப்போ மாறி இருக்கு. நீங்கள் வேணால் பாருங்க, பேப்பரில் அந்த இதெல்லாம் போடுறாங்க, மணமகன் தேவையில்லை. அது கீழே என்ன போட்டுருக்காங்கன்னா, மணமகன் மனவளக்கலை பயிற்சி பெற்றிருந்தால் நலமும் போட காலம் இப்போ வந்துருச்சு. காலை கதிர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அதெல்லாம் போடுவாங்க, போட்டு கீழே வேதாத்ரி மகிழ்ச்சியை வழிபடுங்கள் அப்படின்னு போட்டு ஈரோடு எடிசன். நான் நேராக ஆஃபீஸுக்கே போய் வழிபடுங்கள்னு போட வேண்டாங்க, பயிற்சி செய்யுங்கள்னு போடும். அடுத்த வாரம் சிம்மராசி போடும். முதல்ல
துலாமில் போட்டது சிம்ம ராசியில் வேதாத்திரி மகிழ்ச்சி பயிற்சி செய்யுங்கள். அது ஏதோ தீர்வு கொடுக்கணும் இல்லை, இது நல்லது தானே. இப்போ மாறிட்டு இருக்கு. மணமகன் மணமகளால் மணமக்களை பயிர்ந்தால் நல்லது அப்படிங்கிற நோக்கத்துக்கு இப்போ திரும்பி இருக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமா நம்ம பார்க்கணும் ரைட்டுங்களா. அதனால் இந்த பெரிய பிரச்சனையை என்ன அப்படின்னா, நான் உயிரை பற்றி பேசினேன், மனசுக்கு வந்துட்டேன். நான் அது அதிகமாக மகிழ்ச்சியே பாருங்கள். முதல்ல மெய் விளக்க மன்றம்னு பேசிச்சாங்க. மெய் விளக்க மன்றம்னா நிறைய பேருக்கு புரியாது. அப்புறம் தான் அதை என்ன பண்ணாருன்னு பேர் மனவளக்கலைன்னு, மனதை வளர்ப்பது. மனது சரியா, எத்தனை மனசு இருக்கு? ஒரே ஒரு மனசு. ஏன்னா நம்ம பேசும்போது அப்படிதான் பேசணும். நான் மட்டும் மனசு வச்சேன்னா எல்லாத்தையும் சரி பண்ணிக்கணும். ஆனால் ஒரு சினிமா பாட்டு ஒன்று இருக்கு, இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேள்வி. அருமையான பாட்டு. இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்கணும். கேட்கணும். நினைத்து வாழ ஒன்று மறந்து வாழும். அவ்வளோ அருமையான பாட்டு. எதை நினைக்கணும்? நல்லது. எதை மறக்கணும்? கெட்டது. ஆனால் என்ன இருக்குது வாழ்க்கையில்? கெட்டதெல்லாம் ஆபத்து இருக்கு, நல்லதெல்லாம் என்ன ஆயிடுச்சு? மறந்துடுச்சு. ஒரு 6வது படிக்கும் போது எக்ஸாம் எழுதிக்கும் போது பேனாவை இங்கு தீர்ந்து போச்சு. பக்கத்தில் இருக்கிற பையன் இங்கே கொடுத்தான், அதாவது பேனாவை கொடுத்தான். அவன் ஞாபகத்தில் இருக்கான்னா அதே 6வதுல கல்லெடுத்து அடிச்சு இந்த இடத்துல ஒரு கரும்பு இருக்கு. கண்ணாடி பார்க்கும்போதெல்லாம் அவன் அப்போ நல்லது மறைஞ்சிடும், கெட்டது என்ன இருக்குது? அது மகிழ்ச்சி ஒரு உதாரணம் சொல்றாரு. ஒரு அம்மா வந்தாங்க, எனக்கு இந்த ஆள் மனசுன்னு ஒன்று பிடிக்கும், அதை மகிழ்ச்சி கருமைன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு உதாரணம் பாருங்க. மனிதனுடைய மனம், அது ஆள் மனம். மொத்தம் 3 மனம் இருக்கு. மேல்மனம், நடுமனம், ஆழ்மனம். அதான் கருமையும் மகிழ்ச்சி. இந்த ஆழ்மனம் எப்படி இருக்குன்னா மாவு சல்லடை மாதிரி இருக்கு. மாவு சல்லடை என்ன பண்ணுது? ஒரு ரவை இருக்கு, தூசெல்லாம் இருக்கு, போட்டு இப்படி சலிக்கிறோம். எது சல்லடையில் தங்கும்? தூசு, குப்பை, புழு ஏதாவது இருந்தால் நல்லதெல்லாம். பொதுவாக மனிதர்கள் எப்படி இருக்காங்க? எல்லாத்தையும் நல்லது கெட்டதெல்லாம் வாங்கி சளின்னு சலிச்சு நல்லதை விட்டுட்டு எதை பிடிச்சிக்க, கெட்டதை பிடிச்சி முறம் என்ன பண்ணும்? ஒரு வெங்காயம் சளிவோடு இருக்கு, இப்படி புடைக்கிறோம். புடைக்கும் போது என்ன ஆகும்? தேவையற்றதெல்லாம் வெளியேறி எது தங்கும்? இப்போ நாம தங்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நாம தங்க வைக்கிறதுக்கு போகணும், 4 மணிக்குள்ள நல்லதை கொண்டு போகணும். என்ன பண்ணணும்? இனிமேல் நினைப்பது நல்லதாக நினைப்பது. இதுவரைக்கும் நினைச்சதெல்லாம் போகணும். இனிமேல் நினைக்கிறதாவது நல்லது நினைச்சா போகும். மகிழ்ச்சி பாவ பதிவுன்னு போக போறீங்கன்னு ஒரு அருமையான தகவல். நம்ம பாவத்தை 2 விதமாக பண்ணணும். ஒன்று, இது பாவம் வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கல, ஒவ்வொன்றா எடுத்து வெளியே போடுறோம், போட்டுக்கிட்டே வரலாம். இது ஒரு டெக்னிக். இது கொஞ்சம் மன உறுதி. ஐயோ வெளியெல்லாம் போட முடியாதுன்னு எனக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா இனிமேல் என்ன பண்ணிக்கலாம்? நல்லது இப்படி போட்டோம்னா இது என்ன ஆகி போயிடும்? கீழே போய் அமர்ந்துடும். வெயிட் அதிகம் கொடுத்துட்டு இது என்ன ஆகாது, உள்ளிருந்து வெளியே வரும். அதனால தான் பயிற்சிக்கு வந்த பிறகு மாறினா கூட போதும். இந்த கருமையம்னு சொல்கிறோங்க, அதுக்குள்ள யார் இருக்கா? கருமையம், அதுதான் ஜீன்னு சொல்கிறாங்க சயின்ஸ். யாரெல்லாம் இருக்காங்க ஜீனில்? நம்ம எல்லாரும், நம்ம அப்பா அம்மா இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்பாவுடைய அப்பா அம்மா, அம்மாவுடைய அப்பா அம்மா, இப்படியே போகுது செய்தி. இதில் நல்லவங்க இருப்பாங்க, கெட்டவங்க ரெண்டு கலந்து. நம்ம எங்கே இது வரைக்கும் போகணும், ஒரு உயிர் வரைக்கும் போகணும், எல்லா பேரையும் நம்ம இருக்கு. அப்போது இந்த நல்லவர்கள் எப்போ வருவாங்க, கெட்டவங்க எப்போ வருவாங்க? நீங்கள் நிறைய பேர் கொலை இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, தற்கொலைலாம் பண்ணுறாங்க. இது அவங்க எடுத்து முடிவு, யார் எடுத்து முடிவு? அவங்க நினைப்பாங்க, செயல்படுத்த முடியாது. ஏற்கனவே அவங்க பரம்பரையில் இருக்கிற ஒருத்தர் தான் செயல்படுத்த. இப்போ கூட இன்னைக்கு நியூஸ் பார்க்குறேன், தன்னுடைய அம்மாவே ஒருத்தர் வெட்டி இருக்கு. அப்போ அவனுடைய மனநலச்சுழல் என்ன இருக்கும்? நம்ம தவத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க, மனநலச்சுழல் 14க்கு மேலே போச்சுனாலும் கோபம், 20 கடந்த கொலையே பண்ணுது. யாராக இருந்தாலும் நாளைக்கு நமக்கு கோபம் வந்து 20 ஆனால் இது ஒரு பொருள் இருக்குதுன்னா அதை எடுத்து என்ன முடிவு அடிச்சிடும். அப்போ இப்போ இருந்து என்ன தெரியுதுன்னா மனநலச்சுழல் என்ன பண்ணுறாரு, அதிகப்படுத்த என்ன பண்ணணும், குறைக்கும். அட்லீஸ்ட் 4க்கு 7 வரும். 4க்கு 7 எங்கே வரும்? 1க்கு 3 துரியாதீனம்.
1லிருந்து 3 வரைக்கும் பிரியாதிகள் தவம் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னாலே நம்முடைய கர்ம வினைகள் இருக்கிறது. சஞ்சிதம், பிராரப்தம், சஞ்சிதம்னா நமக்கு முன்னோர்கள் கொடுத்தது ப்ரீபெய்ட். அடுத்தது 2வதாக இருக்கிறதுனா பிராரப்தம், நாம் 3 வயசுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் செஞ்சது. ஆகாமியமும் நம்மளுடைய குழந்தைகளுக்கு பின்னால் போகும். நம்ம முன்னணி ஏதாவது செய்ய முடியுமா? பழைய அவங்களுடைய இதில் ஒன்றும் பண்ண முடியும். அவங்க வெளியே வராமல் பாதுகாத்துக்கலாம். எப்படின்னா மன அலட்சியோட என்ன பண்ணிக்கிறாங்க, அதிகப்படுத்தாமல், கோவப்படாமல், கவலைப்படாமல் இருந்தால் அதிகமாக இந்த ஒரு பயிற்சி கொடுக்குது. அதில் மகிழ்ச்சி ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இந்த பதிவுன்னு சொல்லணும், ஒவ்வொரு வீதியிலிருந்து வரும்னு சொல்லணும். இதில் யார் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னா, நம்ம ஒரு பழமொழி இருக்கு, 7 ஜென்மத்துக்கும் இந்த பாவம் சும்மா விடாதுங்கிற பழமொழிக்கு மகிழ்ச்சி ஒரு கவிதைன்னு சொல்கிறாங்க. ஒரு ஜென்மம் அப்படிங்கிறது 20 எடுத்துக்கிறாங்க. ஒரு தலைமுறைகள் மகிழ்ச்சி எவ்வளோ எடுத்துக்கிறாங்க, 20 எடுத்துக்கிறாங்க. அப்போ 7 எவ்வளோ, 7 × 20 140. நம்ம இன்னைக்கு இருந்து 140 வருஷம் முன்னால் வாழ்ந்தவங்களுடைய குணம் நம்மகிட்ட நிறைய இருக்கு. அதுக்காக முன்னாடி இருக்கிற 149 இருக்குமான்னு அதுவும் இருக்கு, 160 இருக்குமா இருக்கும், 900 இருக்குமா இருக்கும், 1 லட்சம் இருக்குமா இருக்கும், எல்லாமே இருக்கு. ஆனால் 140 பேருக்குடைய அந்த பதிவு ஸ்ட்ராங்காக இருக்கு, இம்ப்ரிண்ட்னு சொல்லணும். நாம விட்டுட்டு போய் 7 தலைமுறை, அப்போ நான் 7 பெருக்கள் 20, நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் அடுத்த தலைமுறைக்கு எவ்வளோ வருஷம் அதிகமாக இருக்கும், 140 வருஷம். நம்ம முன்னால் போடுது, முன்னால் இருக்கிறது தான் நம்ம கவனிக்கணும். ஒரு நெல் எழுதி போட்டுருக்குது ஒரு ஹோட்டலில், இங்கே யார் வேண்டுமானாலும் வந்து சாப்பிட்டு கொள்ளலாம், பில்லுக்கான கட்டணத்தை உங்கள் பேரனிடம் வசூல் செய்து கொள்ளும். பில்லுக்கான கட்டணத்தை பேரனிடம். அம்மாவை ஒரு பார்த்தான், பேரன்கிட்ட தானே ஃபுல் கட்டுக்கறிங்க இருக்கிறது எல்லாம் சாப்பிடுவோம். சாப்பிட்டு வெளியே வரும்போது அந்த பில்லு வாங்குவார். இவன் தான் பில்லு கொடுக்குறாரு, பணம் கட்டிட்டு, நீ என்ன போர்டில் எழுதி கொடுக்குற? என் பேரண்ட்டு தான் நம்ம எங்கிட்ட உங்கள் தாத்தா சாப்பிட்டதுக்கு உங்கள்கிட்ட வாங்குறேன், உங்கள் தாத்தா சாப்பிட்டதுக்கு இப்போ உங்கள்கிட்ட வாங்குறேன். எதை வாங்குறோம்னா இது ஒரு கதையாக ஜென்மல் இருக்குது. இது நாம் எப்படி சொல்கிறோம்னா, இப்போ அந்த வினைதான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்குது, ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு. இவங்களெல்லாம் வெளியே வராமல் பாதுகாத்துக்கிறது யாருக்கு இருக்குது? கெட்டவங்க. நல்லவங்க வந்தால் தான் நம்ம இதுக்குள்ளே நிறைய இருக்கு. நீங்கள் உங்களுக்கு இதில் யாராவது ஒருத்தர் நல்லா யோசிச்சு உங்களுடைய தான் நீங்கள் என்ன இருக்கீங்க, இங்கே வந்துருக்கீங்க. நான் நிறைய ஊருக்கு பார்ப்பேன், சேர் போட்டு கூட்டம் போடுறோம், இப்போ எக்ஸ்ட்ராவே சேர் போட்டுருக்கேன், பரவாயில்ல. ஏன்னா நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் வரும். நான் நிறைய ஊர் 90% ஊரில் 40 சேர் போட்டு 40 பேர் தான் வரும். இங்கே வந்து காலியாக இருந்து ஒரு 20 பேர் வந்துட்டேன். எதுக்கு சொல்கிறேன், என்ன பண்ணணும், நம்ம பாசிட்டிவாக நினைச்சோம்னா இப்படி இருக்குது வாழ்க்கை. நம்ம அதுக்காக அந்த கருமையத்தை திரும்ப நம்ம என்ன சொல்கிறோம்னா, அப்போ யார் கையில் இருக்குது, நல்லவங்க வெளிக்கொண்டு கெட்டவங்க வெளிக்கொண்டு யார் கையில் இருக்குது, இறைவன் நம்ம கையில். ஊத்துக்குடியில் ஒரு போலி சாமியார் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, நீங்களாம் பழம் கொடுக்குறீங்க, நல்லா சாப்பிட்டு அவரை அருள்வாக்கு சொல்லிட்டு இருக்கோம். உங்கள் ஊருக்கு நல்ல சாமியார் வந்துட்டார் ஊத்துக்குடியில், என்ன ஆகும்? ஊர் ஜோதிடர் தானே நீங்கள் ஃபேமஸாக இருக்கிறார். அவருக்கும் எனக்கும் சம்பந்தம். அவர் எங்கள் ஊருக்காரர், அவர் இங்கே அவள் சொல்கிற எங்கள் ஊருக்கு, என்னுடைய ஊர் அவருக்கு ரிலேட்டிவ். அவர் இங்கே வந்து இருந்ததுனால ஊத்துக்குடி ஜோதிடர்னு ஆரம்பத்தில் இங்கே தான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அவருடைய பிறந்த பூமி எங்கள் ஊர் தான். இன்னைக்கு பிரபலமாக இருக்கார், என்னுடைய கிளாஸ். எனக்கு வந்து அண்ணனா இன்னைக்கு அவர் தான் ஃபேமஸாக இருக்கார். சரி, அதை ஒரு ஊத்துக்குடிக்கு எங்கள் ஊர் கனெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லுவோம். ஏன்னா நீங்கள் எல்லாம் பேசுகிறாங்க, தராசியா மலரே சொல்கிறார், எங்கே பிறந்தார், எங்கே வளர்ந்தார், எங்கே வந்து இருந்தார், தராசியாவும் தராசு பற்றி அழகாக சொல்கிறேன். நான் கூட ஊத்துக்குடி இருந்து எனக்கு தெரியும், கரெக்டாக சொல்கிறார். அவர் 3 பேர் வச்சுருக்கார், 3 பேர் என்னங்கிறது அவருக்கு ஒரு நல்ல ஒரு நேரம், அவருக்கு சூட் ஆகிடுச்சு. சரி, அதாவது கருமையத்தில் ஏதாவது வேலை என்ன இருக்கும், கருமையத்தில் யாரோ ஒருத்தர் வந்து அப்படி வரணும். அப்போ போலி சாமியார் வந்து இருக்காரு, அவர்கிட்ட நல்ல சாமியார்கிட்ட மக்கள் போயிட்டாங்க. இந்த போலி சாமியார் கோபம் வந்து எல்லாத்தையும் ஒன்று தட்டி, மக்களை எல்லாம் தட்டி, இந்த பொய் பேசுகிறான்னு ஒரு எடுத்துக்கிறதுக்காக என்ன பண்ணுறாருன்னா, உயிரோட ஒரு பட்டாம்பூச்சி கையில் வச்சுக்கிட்டு இந்த பட்டாம்பூச்சி உயிரோடு இருக்கா செத்து போச்சான்னு ஒரு கேள்வி கேட்க போகிறாங்க. நம்ம நல்ல சாமியார் செத்து போச்சுன்னா என்ன பண்ணுறது,
அப்படியே விட்டுறது. இல்லை அது உயிரோடு இருக்குன்னு என்ன பண்ணுறது? லைட்டோட அமுச்சு இதை செத்து போச்சு நீ சொன்னது எப்படி சொன்னாலும் நம்மளால என்ன கூட மாட்ட போகிறோம். ஊரே ஊத்துக்குள்ளேயே திரண்டு நிற்கிது. கையில் அவர் வச்சுக்கிட்டு செத்து போச்சா பிழைக்கிறது. அது உன் கையில் இருக்குது. உன் கையில் இருக்குதுன்னு என்ன இருக்குது? அது உயிரோடு இருக்கிறதோ உழைக்கிறதோ அது சாகிறதும் யார் கையில் இருக்கு? இதெல்லாம் இறைவன் நம்ம இருக்கு. நம்ம நல்லா வாழ்றதும் வாழாதது யார் கையில் இருக்குன்னா வெறும் இந்த மனநல சூழல்கள். இந்த மனநல சூழல் என்பது யார் ஒருவர் நம்ம 1க்கு 3 தான் கூட முடியாது. அட்லீஸ்ட் 4க்கு 7 அந்த அளவு உறவு முன்னேறி 8க்கு 13 கூட வாழ்க்கை நல்லா இருக்கும். 8க்கு 13 ஒரு கருவி இருக்கு. இந்த எலக்ட்ரோ என்செஃபலோகிராம் இருக்கு. மாரியாவில் வச்சிருந்தா நம்ம போய் யாருமே வரணும். ஏன்னா அது உண்மையை சொல்லணும். ஃப்ரீக்வன்சி என்னன்னு காட்டி இப்போ ஒரு மிஷின் வச்சுருக்கிறோம் லைப்ரரி. கையை வச்சிங்கன்னா உங்கள் ஆறா என்ன நீங்கள் தவம் பண்ணுறீங்களான்னு காட்டணும். நான் அப்படி கிளாஸில் சொன்ன மாதிரி எம்ஆர்சியில் 2 பேர் போய் கையை வச்சுருக்கேன். உடம்பா தினம் பயிற்சி செய்கிறோம், தவமெல்லாம் பண்ணுறோம். இன்னொரு அம்மா ஒன்றுமே பண்ணாதம்மா. ரிசல்ட் எப்படி இருந்திருக்கும்? ஒன்றுமே பண்ணாதம்மாவுக்கு இந்த கிளாண்டெல்லாம் எப்படி இருக்கு? நேராக இந்த இதெல்லாம் சொல்லுவோம் சுவாதிஸ்தானம், மணிப்பூர் எல்லாம் நேரம் தினம் தவம் பண்ணுற அம்மாவுக்கு போன கோயில் 2 பேர் தூக்கிட்டு வந்துட்டாங்க. அந்த மாதிரி தினம் தவம் பண்ணுறோமா கொண்டு பாருங்க இந்த மிஷின் போய் சொல்லுது. அந்த மாதிரி எங்கள் வீடு பக்கத்து வீடு தான் ஒரு பயிற்சியும் செய்யறதில்லை. சும்மா வந்துட்டு இருக்குது ஆளியாக இருக்குது. நான் தினம் பண்ணுறேன் எனக்கு இப்படி காட்டு. அப்புறம் விளக்க வச்சு என்ன காரணம்னா எப்படி வருமோ என்ன வருமோன்னு நீ கை வச்சுருக்க. நமக்கு பயம் இருக்குது. அந்த மாதிரி நாம தான் பண்ணுறது இல்லை. வந்த வரட்டு அது மன அமைதியை கொண்டு போய் வைக்குது. இது எதுன்னு வைக்குது? படவடப்பு. இப்போ உங்களுக்கு நீங்கள் ஆஸ்பத்திரி போய் நீங்கள் உடனே இந்த பிளட் ப்ரெஷருக்கு மாத்திரை சாப்பிட்றாரு. 2-3 இடத்துல என்ன பண்ணுது? மனசு ரிலாக்ஸாக இருக்கும்போது செக் பண்ணிப்பாரு. ஆஸ்பத்திரின்னு போனவே என்ன ஆயிடும்? அது டெஸ்ட் எப்படி இருக்குன்னு அமைதி பார்த்தா ஏறி இருக்க ஒரு மாத்திரை என்ன பண்ணிருக்காங்க கொடுத்து சம்மந்தம் இல்லாமல் வாழ்நாள் போதும் சாப்பிட்றாங்க நிறைய இருக்கு. நம்ம நேச்சுரல் பதட்டப்படாமல் இருக்கும்போது என்னன்னு பார்க்கணும். எது சொல்கிறோம்னா பதட்டம் இதெல்லாம் வராமல் தான் மனசு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த தர்மியங்கிற ஒட்டிக்கிட்டு ரொம்ப இதாக இருக்கிறதுனால இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அதை மாடிஃபை பண்ணுறது பார்க்குறாங்க. ஜெனட்டிக் இன்ஜினியரிங்னு ஒன்று வந்துருக்கு. அவங்க மாடிஃபை பண்ணுறாங்க. நான் மாடிஃபை பண்ணும்போது வேற ஏதாவது சைடு எஃபெக்ட் என்ன இருக்கும் வரலாம். சைடு எஃபெக்ட் வரலாம். இப்போ கூட கேன்சருக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க. சீனாவில் கண்டுபிடிச்சிட்டாங்க கேன்சர். தவளையினுடைய வயிற்றுக்குள்ள இருக்கிற பாக்டீரியாவை என்ன பண்ணுறது எடுத்து மனிதனுக்குள்ளே செலுத்தும் போது அது கேன்சர் செல்லை என்ன பண்ணுறது முற்றிலும் அழிக்கிறது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதே சீனாவில் 2 பேருக்கும் என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்சுலின் சுரக்க வச்சுட்டாங்க. டைப் 1 இன்சுலினே சுரக்காதவங்களுக்கு அவங்க ஸ்டெம் செல்லை எடுத்து அந்த ஸ்டெம் செல்லை மாற்றி கொண்டு போய் கணையத்தில் வச்சு கணையத்தை ஏமாற்றி நான் தான் இன்சுலின் அதை ஏமாற்ற வச்சு அது நீ வண்டியான்னு சொல்லி அதை என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்கு செயல்பட்டு 2 பேரும் செயல்பட்டு எடுத்துருக்காங்க. அதனால தான் நான் சொல்கிறேன் எல்லா நோயும் என்ன பண்ண முடியும்? குறைக்க முடியும். ஆனால் 120 நாள் இருக்க முடியும். என்ன வேணாலும் பண்ணலாம். சமயத்தில் ஒரு ஆடியோ லீக் ஆகிருக்கு. வடகொரிய அதிபரும் ரஷ்ய அதிபரும் பேசிக்கிற ஒரு ஆடியோ. அவங்க 250 வருஷம் வாழ்க்கை பிளான் பண்ணியிருக்காங்க. அவங்க எப்படி பிளான் பண்ணுறாங்கன்னா எந்த பாட்டு கெட்டு போதோ அது தூக்கி என்ன பண்ணிடுறது கல்விகள் இப்போதான் எல்லாம் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கிடைக்குது. அவங்களுக்கெல்லாம் நல்லாவே கிடைக்கும். ஆனாலும் அந்த திசுக்களை என்ன பண்ண முடியாது. அந்த அளவுக்கு விஞ்ஞானம் வளரும். விஞ்ஞானம் வளரும் வளரும். அதுக்குள்ளதான் மறைபொருள் உட்காந்து. மறைபொருள் என்ன இருக்குங்க? நமக்கு பிறந்த தேதி இருக்கா இல்லை? இறக்கும் தேதி இல்லை எங்காவது போட்டுருந்துன்னு வச்சுக்கல. ஒரு பச்சை குத்தி இறைவன் நடக்கும்போது ஒரு பச்சை குத்தி 10/8/2026 காலை 10 மணின்னு போட்டு எதுலையுமே பச்சை குத்தியை பிறக்கும் போதே போட்டு யாராவது அது வரைக்கும் இருக்குமோ முன்னாலே போயிருக்கும். முன்னாலே ஏன்னா நான் ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா 40 வயசுக்கு மேலே 40 வயசு வரை கல்யாணம் ஆகுதுங்க. 40 வயசுக்கு மேலே ஒன்றா அவங்க மனப்பிரச்சனை வந்து அவங்க சூசைட் பண்ணிங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஊரில் யாரோ சூனியம் வச்சுட்டாங்க சேலத்தில் பார்த்து. நான் அங்கே போய் பார்த்தபோது அப்புறம் தான் அவங்க கிட்ட பார்க்குறேன். நான் 35-36 வரை இருக்காங்க. அவங்ககிட்ட பேசும்போது தான் தெரிஞ்சது அந்த ஊரில் 35 தாண்டினாவே மக்கள் என்ன ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னும் 5 வருஷம் தான்
நீ அனுபவிக்கிறதெல்லாம் அனுபவிச்சுக்கணும். இப்படியே சொன்னால் என்ன ஆகும்? கன்ஃபியூஸ் அப்படின்னா 5 வருஷமாக இருப்போம், இவங்கெல்லாம் நல்லா இருக்க போகிறாங்க அப்படின்னு அந்த ஒரு எண்ணத்துலேயே அதில் ஒரு ஃபேமிலி மட்டும் எடுத்து சேலத்துக்கு கொண்டு வந்து அமைச்சப்போ அந்த 40 வயதுக்காரர் நல்லா இருக்கும், மேரேஜ் பண்ணிக்கிற 42 மேரேஜ் பண்ணி. அப்போ எது நம்மளுடைய தாயணைகளை குறைக்குதுன்னா சுற்றி இருக்கிற சூழல் தான். நீங்களே கல்யாண வீட்டில் யார் பார்த்தாலும் என்ன கேட்குறாங்க, அதெல்லாம் தாம போயிடுச்சு. ஏன் இழைச்சி போயிட்டீங்க? நல்லா இருக்கிறவங்களெல்லாம் ஏன் இழைச்சி போயிட்டீங்க? இல்லைங்களா அப்படியே தான் இருக்கிறோம்னா இல்லைன்னா ஒரு சுகராக இருக்கிறோம். நல்லா ஏதாவது சாப்பிடலான்னு போயிருக்கோம் கல்யாண வீட்டில், நம்மளை சாப்பிடாம திருப்பி இருக்கிற கோஷ்டியில் இந்த மாதிரி ஆளுகளை நம்ம வந்து ஃப்ளைட் பண்ணிடணும். ஃப்ளைட்னா என்ன? அது எஸ்கேப். அதாவது வருதுனாவே என்ன ஆயிரும்? போயிடலாம். சந்திலிருந்து சந்தி போயிடல. எதுக்கு நம்ம போய் நான் வந்து ஆரியர் போகிறப்ப சுற்றி தான் போயிட்டு இருக்கேன். நேர் ரோடு இருக்குது, ஆனால் நேர் ரோடு நான் போகணும். ஒரு உட்காந்து டீ கிடைக்கும், அதான் ஞானம் போகிறாரு. அதுக்கு 2 பேரும் உட்காந்துருக்கணும். அப்புறம் நான் அவருக்கு விளக்கு கொடுப்பேன். இன்றைக்கி என்ன கிளாஸுன்னு கேட்பேன். நான் அவர்கிட்ட பேசுகிறது பஸ்ஸு போயிருக்கேன். நான் ஆரியர் கிளாஸ் 10 மணிக்கு போகணும். அப்போது அடுத்த ஒரு வார்த்தை கேட்பாங்க, எனக்கு சுகர் இல்லைங்க, நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன்னா இல்லை எப்போ பார்த்தீங்க? 2 மாதம். அப்படி இல்லை, வாரம் பண்ணணும். இப்போ நமக்கே என்ன இதுதான் நிறைய பேர்த்த எஃபெக்ட் பண்ணும். இந்த பேச்சு இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த பேச்சு தான் நம்முடைய மனநிலையே என்ன பண்ணும்? மனநிலையே மாறும். மனநிலை மாறும்போது மனப்பான்மையும் மாறும். மனப்பான்மையில அதுதான் நம்ம வாழ்க்கையே தெரியும். இப்போ நீங்கள் ஒரு வாரம் எங்காவது ஒரு வெளியூர் போயிட்டு வாடகைன்னு வச்சுக்கோங்க, எழுத்து வீட்டுக்காரன்னு சிரிக்கிறாங்க. நீங்கள் கிராஸ் பண்ணும்போது அவங்க டிவி பார்த்து சிரிக்கிறாங்க, உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. இப்போ எப்படி எடுத்துக்கலாம்? நேர்மறையாக அப்படி எடுத்துக்கலாம். நல்ல எண்ணத்தை, நல்ல மனப்பான்மை என்னங்க சார் 10 மணிக்கு கூட இப்படி என்ன ஆகிட்டு இருக்காங்க, சிரிச்சு மறைந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கலாம். எதிர்மறைனா 10 நாளாக அந்த தெருவே அமைதியாக இருந்தது, எங்கேயோ போனது வந்துருச்சாட்டு இருக்குது அப்படின்னு நினச்சா என்ன படு கோபம் வரும். அடுத்த நாள் குப்பை கூட்டி எங்கே கட்டுவோம் அவங்க வாசல் இருக்காங்க. ஏன்னு சொல்கிறேன்னா அந்த மனப்பான்மைகள் ஒவ்வொரு ஆரியார் போட்டார். பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டில் உட்கார்ந்தார் பஸ்ஸில், வெளியே ஒருத்தர் கீழே விழுந்துட்டார். அப்போ அங்கே பேக்கரி இருக்காங்க, பேக்கரி தண்ணி எடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு பார்ப்பாரு. அவருடைய மனப்பான்மை என்ன மனப்பான்மை? அதாவது மயக்கம் போட்டாருன்னு அவர் போட்டார். என் பக்கத்தில் குடிமகன் ஸ்கொயர் உட்கார்ந்து, அவர் இந்தியாவின் குடிமகன், நம் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். அவர்களே நம்ம உங்களெல்லாம் பஸ் பண்ணி கிடைக்கும், அவர் தான் நாட்டையே காப்பாற்று. அவர் ட்ரிங்கர். அவர் இப்படி நட்டி பார்த்துட்டு இவனுக்கு எப்படி காலையிலேயே கிடைச்சிருக்கு. சம்பவம் ஒன்று, மனப்பான்மை வேறு. பேக்கரிக்காரர்களுக்கு மயக்கம் போட்டான்னு சொல்றாரு, நம்ம அதுக்கு குடியாரா இருக்கிறதுனால யாருக்கு இருந்தாலும் என்னதான் பிடிச்சிட்டு ஒரு ஆள் கார் எழுதுறதுக்கு நடந்து வர்றாரு. அவர் வந்துட்டு இருக்காரு. 3 டாக்டர் காலையில் வாக்கிங் போகணும், டீ சாப்பிட்டு டீ சாப்பிட்டு போது 3 டாக்டர் யாரும் சொல்றாரு, ஆர்த்தோ, நீரோ, பிசியோதெரபிஸ்ட். ஆர்த்தோ சொல்றாரு, அவனுக்கு எலும்புல பிரச்சனை இல்லை, கார் எழுதுறதுக்கு நடக்கலாம், சரி பண்ணிடலாம், அந்த எலும்பை பற்றியே பேசுறாரு. பக்கத்தில் நீரோ சொல்றாரு, எலும்பு மாதிரி தெரியல, இது வந்து நரம்பு தான் பிரச்சனை, அதனால தான் தெரியல. பக்கத்தில் பிசியோதெரபிஸ்ட் எலும்பும் இல்லை நரம்பும் இல்லை, இது தசை என்ன ஆகிடுச்சு, பிடிச்சிக்கிச்சு, கொஞ்சம் பயிற்சி பண்ணால் சரியாக. 3 பேர் பேசிட்டு இருக்கிறப்ப அந்த வந்துட்டார். வந்து பக்கத்தில் வந்து செருப்பு தைக்கிற கடை இருக்கு. என்ன காரணம்னா செருப்பு அஞ்சு போச்சு. அதை கையில் எடுத்து வந்துருந்தா பிரச்சனை இல்லை. இழுத்தெழுத்து நடந்ததுனால நம்ம டாக்டர் எங்கே போயிட்டாங்க, அவங்க மனப்பான்மைக்கு போயிட்டாங்க. இப்போ புரியுதுங்களா? வாழ்க்கையில் இருந்து சிக்கணும்னா பாசிட்டிவ் மனப்பான்மை இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் துன்பம் நம்ம பயிற்சி அதைத்தான் பண்ணணும். யாராவது அந்த பயிற்சிக்கு நிறைய பேர் யோசிப்பாங்க, இந்த விஷயங்களும் சொல்லுங்க. கருமையத்தில் இருக்க நல்லா வெளியோடு தான் நமக்கு முக்கியம். நீங்கள் சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பல்கலைக்கழகத்தில், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஒரு பையனை, ஒரு 300 பையன் நான் ஆக்டிங் மர்டர் பண்ணேன். ஏன்னா இப்படி ஓடிட்டு இருக்கனால நம்ம பேர் சொல்ல முடியாது, கேஸில் இருக்கு.
அவனை வந்து நார்கான் ரிசர்ச் சொல்லுவாங்க, உண்மை கண்டறியும் கருவியில் உட்கார வச்சு அவனை இது பண்ணும்போது சின்ன வயசுலேயே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஓனான் பள்ளி கரப்பான் காலை வெட்டி விளையாடு. அப்போ அந்த பதிவு எங்கே போய் உட்காந்துருக்கு கருமை. இப்போ அவர் கோபம் வருது, ரேக்கிங் பண்ணும்போது அவன் பண்ண முடியாதுங்கிறான். அந்த கோபம் வருதுனால என்ன பண்ணிட்டாங்க, அதை பழைய என்ன பண்ணுறது கோபம் வரும்போது இதெல்லாம் வந்துருச்சு, சின்ன வயசில் பண்ணதெல்லாம் நான் வந்து அதே பண்ணுறேன். நிறைய சம்பவம் நிறைய நீங்கள் கொலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் நல்லவனாக இருப்பான், ஆனால் செய்ய நீங்களே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு அமைதியான பையனாக இருப்பான், திடீர்னு என்ன இருப்பான் ஒரு சூசைட் பண்ணி. யாருக்கு சூசைட் அவனுடைய எண்ணம் தான், ஆனால் அந்த எண்ணத்துக்கு வலு சேர்க்குறது எதுங்க இந்த கருமைகள் இருக்கக்கூடிய இந்த பழைய பதிவு. அதனால தான் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லதை நினைக்க முடியல, கெட்டதை இந்த ஒவ்வொருவரும் இந்த இறுதி ஊர்வலத்தில் ஒரு பாட்டு போடுறாங்க, ஜென்மம் நிறைந்தது ரொம்ப சோகமாக இருக்கும். பாசம் உலாவிய கண்கள் எங்கே, தேசம் தேடிய கால்கள் எங்கே, ஒவ்வொன்றா பயிரும் தருவது. அது அப்படித்தான் சொல்லப்படுது. ஆனால் கருவடி சித்தர்களுடைய லைன் அது அவங்கள மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பாட்டு வருது, தசவராதன் கல்லை என்ன ஒரு கடவுள் கல்லை மட்டும் இது வந்து கருவடி சித்தர் சொல்லுது. நாயை கண்டார் கல்லை காணும், கல்லை கண்டார் நாயை காணும். திருமூலர் சொல்லுது, மரத்தை மறைத்தது மாமர யானை அப்படின்னு திருமூலர் சொன்ன வார்த்தை. மரத்தில் ஒரு யானை செஞ்சு வச்சிருக்காரு, நம்ம எப்படின்னு பார்க்குறோம் யானையாக இருக்குமான்னு தயங்கி நிற்கிறான். அது மரமாக இருக்கும்போது மரமாக தெரியுது, யானை நினைக்கும் போது யானையாக. அதே மாதிரி சிற்பி ஒரு நாயை செஞ்சு வச்சிருக்கிறான், இது நாயான்னு நினைக்கும் போது தயங்கி நிற்கிறான். இது கல்லுன்னு நினைக்கும் போது நாயினா ஆடு முடியல அப்படியே நிற்கிது, அது கல்லுன்னு நினைக்கும். அதான் அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. அதில் ஒரு லைன் வந்து அவர் கொடுத்த லைன் தான், மறதியை போல் மாமரம் இருக்கு. அந்த பாடலுடைய எக்ஸாக்ட் லைன்ல ரொம்ப முக்கியமான லைன் இருக்கு. உலகத்தில் மறதியை போல ஒரு மருந்து இல்லவே. காயம் மருந்தை ஆற்றுங்கிறாங்க. இந்த காயத்தை எல்லாம் எந்த மருந்து ஆற்றுன்னா இந்த தேவையில்லாத நம்ம என்ன பண்ணக்கூடாது நினைச்சிருக்கோம். மறந்துடுறது நல்லது, தேவை இல்லாத மறக்கிறது நல்லது. நம்ம எதுக்கு மறந்துடுறோம்? நல்லதை மறந்துடுறோம், உதவி செய்தவர்களை மறந்து. அதனால தான் என்ன கருவயத்திலிருந்து கெட்டதெல்லாம் வெளியே வந்து தான் நம்ம இதை பாதிப்போம். அதை பற்றி சொன்னால் சொல்லிக்கிட்டே போகிறோம். நான் ஒரு சிறப்புகளையும் சொன்னதெல்லாம் நம்ம சொல்கிறோம். ஏன்னா அது ஒரு 10 நிமிஷம். மகிழ்ச்சி அவர்கள் பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி அப்புறம் ஒருத்தர் செயல்முறைன்னு ஒருத்தர் ரொம்ப முக்கியமான தப்பு. யாரும் சொல்லியிருந்தாலும் கூட அந்த செயல்முறைகள் எப்படி வரும் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணிருக்காரு, ஒரு விஷயத்தை கொடுத்தவர் வேற ஒரு செயலை செய்தால் அதற்கான விலை இன்று வருமோ நாளை வருமோ எப்போது வருமோ எப்போ வருது, உடனுக்குடனே வரும். எல்லா குடும்பத்திலையும் மாமியார் மருமகள் சண்டைத்தால் எல்லா சீரியலையும் காட்டும். பல கொஞ்சம் மாறி இருக்காரு. பல அத்தையும் யாரும் கூப்பிடுறது, என்னன்னு கூப்பிடுறது அம்மானு. இன்னைக்கு கூட ஜி தமிழ்ல ஒரு பக்கம் தினம் சாமி கும்பிட்றா மாமியார், இந்த பக்கம் அந்த சாமியே கும்பிடாத மருமகள். நம்ம 4:30 எழுந்திரிச்சுங்க. நம்ம சொல்லி பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிக்கிறது நல்லது. அது நம்ம ஏரியா தப்பு. நான் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு எல்லாம் பண்ணி 6 மணிக்குள்ள சமையலை முடிச்சிருந்தேன். என் மருமகள் 9 வரைக்கும் தான் எழுந்திருப்பாங்க. என்னைக்குமே அந்த இன்னைக்கு அது தொடரும். எல்லாரும் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா 4 மணிக்கு சுப்பிரபாதம் கந்தருக்கு சஷ்டி கவசமெல்லாம் போட்டு தூக்கத்தையே கெடுக்கிறாங்க. அந்த மாதிரி சொல்றது இந்த வீடு முழுவதும் வைப்ரேஷன் ஆகும். அந்த வைப்ரேஷன் யாருக்கும் கிடைக்கும், என் பையனுக்கும் கிடைக்கும், மருமகனுக்கும் கிடைக்கும், அவன் குழந்தைக்கு என் பேரனுக்கும் கிடைக்கும். அதுக்காகத்தான் நான் பாட்டு போடுறேன். இன்னொருமா மைக் வச்சே பாடு பார்த்துருப்பீங்க, மைக் வச்சே பாடு நல்லதுதான். இப்போ நம்மளே வாழ்வுடைய மாற்றுறோம் தொடர்ந்து வைப்ரேஷன் இருக்கிறது நல்லது. ஆனால் அப்படி இந்த சண்டைகளை வந்து அதிகமாக உருவாக்குறது சீரியல் பார்க்கணும்னா பார்த்துக்கலாம் பார்க்கலாம். ஏன்னா ஜாபுக்கு போகிற லேடிஸாக இருந்தால் பிரச்சனை இல்லை. வீட்டில் இருக்கிற லேடிஸுக்கு என்ன பொழுதுபோக்கு சீரியல் தான். ஆனால் அந்த சீரியலில் பார்க்குறத எங்கே வைக்கணும், 3 மனசு சொன்னாங்க, எங்கே வைக்கணும், மேல் மனசில் வச்சுட்டு மறந்துடும்.
ஆனால் அது எங்கே போயிருக்கு கடந்து 6 மாதத்துக்குள்ள போகிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை. ஏதாவது ஒரு நல்ல சீரியல் சொல்லணும். நான் பார்க்குறேன், யார் நானும் போகிறேன், ஆராய்ச்சி பார்க்காம மட்டும் நல்லது. ஏன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த என்ன பாண்டியன் ஸ்டோரா அந்த பொண்ணு என்ன அது அப்போது அது ஒரு நடிகை சித்ரான்னு நினச்சி அந்த பொண்ணு சைக்காலஜியில் கோல்டு மெடல் கல்யாணம் பண்ணிச்சு, சூசைட் பண்ணிச்சு. அப்போ அவ்வளவு சைக்காலஜி படிச்சிருந்த அந்த பொண்ணே கோல்டு மெடல் வாங்கின, சென்னை யூனிவர்சிட்டி கோல்டு மெடல் வாங்கின அந்த பொண்ணே தன்னுடைய பிரச்சனை என்ன பண்ண முடியல. மாரியாபுரமா வந்துருக்காங்க அவங்க 5 நாளைக்கு நடிக்கிறாங்க. அப்புறமே நான் வரைக்கும் வந்து வர்றாங்க. அவங்க பிரச்சனை தான், எல்லாத்துக்கும் பிரச்சனை. அதில் ஒரு வீட்டு சண்டையில் ஒரு வார்த்தை வரும், மாமியார் மருமகள் என்ன ஒரு இப்போ நாடகம் யாரும் அதிகமாக பார்க்குறாங்க, ஆண்களாக பெண்கள். இப்போ ஆண்களும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அது ஒரு கவுன்சிலிங் ஒரு அம்மா வந்தது, இவர் இப்போ பரவாயில்ல எப்படிமா நேரமாக வீட்டுக்கு வந்துடுறாரு அப்படின்னா சீக்கிரம் பாருங்க. முதல்ல 10 மணி 11 மணிக்கு வருவாரு, இப்போ என்ன ஆயிடுறாரு 7 மணியான வந்துடுறாரு, சீரியல் உட்காந்துருக்காரு. நான் அந்த மாதிரி ஏன் உங்கள் ஹஸ்பண்ட் அந்த நாடகத்தை அவ்வளோ விரும்பி பார்க்குறாங்கன்னு நினைக்காவது திங்க் பண்ணியிருக்கீங்க? தெரியல சார், ஜாலியாக அந்த கொஸ்டின் பண்ணுவேன். நானும் தெரியலையுமா என்ன காரணம்? ஆண்களுக்கு ரொம்ப பிடிச்சது இல்லைங்களா, 2 பெண்கள் சண்டை போட்டு அது வீட்டில் வந்து அவர் வெளியே போனால் தான் நடக்கும். ஆனால் நாடகத்தில் எப்போ வேணாலும் பார்க்கலாம், எப்போ வேணாலும் பார்க்குறாங்க. என்ன செய்கிறவங்களுக்கு தான் வரணும். சண்டையில் மருமகள் பயன்படுத்துகிற வார்த்தை என்ன வார்த்தைன்னா, பொண்ணு நான் இருக்கணும், இல்லைன்னு உங்கள் அம்மா இருக்கும் அப்படின்னு நடுவர் ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட கேட்கணும். அவர் என்ன முடிவு எடுப்பார்? 90% வந்து மாமியார் தான் வெளியே போகிறாங்க, 10% மாமியார் மட்டும் வெளியே போகிறதில்லை. என்ன காரணம்னா சொத்தை வெளியே கொடுக்கணும். நான் சொல்ல போகிறீங்க ஏன் அந்த மாமியாரை வச்சுருக்காரு? ஏன்னா நான் ஒரு வீட்டுக்கு ஏமாந்து போனேன். ஒரு 4 நான் பேசிட்டு ஃபவுண்டேஷனில் ஒரு இந்த கூட்டு குடும்பமாக இருக்கிறது நன்மை. இன்னைக்கு இந்த குழந்தைகள்லாம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், பாலியல் வல்லுறவு மெயின் காரணம் என்னன்னா வீட்டில் பெரியவங்க இல்லாததான். அது 4:30 வந்து 4:30 வேலை விட்டு இறங்கி வந்து உட்காந்துருக்கணும். அப்பா வந்து 7 மணிக்கு வருவாங்க, அம்மா 6 மணிக்கு தான் 1 மணி வேலைக்கு போவாங்க. அப்போ அந்த குழந்தைய வந்து ஃபோனை கொடுத்து மயக்குவாங்க ஒரு வாரம். அப்புறம் நெருங்கி உட்காருவாங்க, தேவையில்லாத படத்தையெல்லாம் காட்டுவாங்க. அப்புறம் அவங்க தான் அப்யூஸ் பண்ணுறாங்க, தொடர்புல எல்லாமே பண்ணும்போது அந்த குழந்தை பாதிக்கப்படுறது தவறாக போயிடும். இன்னைக்கு கூட எங்கள் ஏரியாவில் உள்ள மின்சார வாரிய ஊழியரை கைது பண்ணியிருக்காங்க, ஃபோக்ஸோ 10 வயது குழந்தை. நிறைய நடக்கும். மீடியா வந்த பிறகு பார்க்குறதுல அவங்க எவ்வளவோ பார்க்குறோம். அப்போது எதுக்கு இந்த ஒரு நல்லதுக்காக பெரியவங்களை அட்ஜஸ்ட் பண்ணி எங்கே வச்சுருக்கீங்க? அப்படி ஒரு பொண்ணு சொல்லிச்சா, நாங்களும் கூட்டு குடும்பமாக இருக்கோம். நான் சில பேர் சொல்கிறேன், நாங்களும் கூட்டு குடும்பமாக தான் இருக்கோம். யாரெல்லாம் இருக்கு? நானும் என் ஒய்ஃபும் கணவன் மனைவி இருக்கிறது பெண்ணாயிருச்சு கூட்டுக்கணும். அப்படியா கூட்டுக்கணும்? ஒரு படத்தில் கூட கேட்பாங்க, யாரெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கீங்க? நானும் என் ஒய்ஃபு, எங்கள் ஒய்ஃபுடைய அக்கா, ஒய்ஃபுடைய தங்கச்சி, என் ஒய்ஃபுடைய அக்கானுடைய ஹஸ்பண்டு, தங்கச்சியுடைய ஹஸ்பண்டு, ஒய்ஃபுடைய அம்மா அப்பா. இப்போ உங்கள் சைடு ஒரு திரும்ப இல்லையா? அப்படி இருக்கக்கூடாது. எல்லாரும் கலந்து வேலை இல்லை, தப்பு கிடையாது, எல்லாரும் கலந்துருக்கு. அந்த ஒரு சொல்லிச்சு 89 பேர் எங்கள் வீட்டில் இருக்கிறாங்க. கோயம்புத்தூர்ல ஒரே வீட்டில் பெரிய வீட்டில் இருக்கிறாங்க. சேர்ந்து போயிட்டு அந்த வீட்டுக்கு போனால் 6 ஒருத்தர் உட்காந்துருக்கு. வயசான எதுக்கு வந்தீங்கன்னா அந்த பிள்ளைய வந்துருச்சு, இன்னைக்கு போய் ஜூஸ் எடுத்துக்கான்னு அந்த பிள்ளைய அனுப்பிட்டு எதுக்கு வந்தீங்கன்னு அவங்க பேட்டி சொல்லிச்சு. 89 பேர் கூட்டு குடும்பமாக இருக்கிறது. அந்த குடும்பத்தை நம்ம மதித்து வரணும் இல்லை, அப்படி அதுக்காக தான் வந்து. அப்புறம் தான் வாய்ஸை குறைச்சி சொன்னார், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நம்மளும் சொத்து எழுதி கொடுக்குறது அல்லது திண்ணையை காலி வரணும்னு நினைக்கிறேன். ஒன்று நான் மேலே போகணும், இல்லைன்னா சொத்து எழுதி குடித்தா ஒன்றா என்ன ஆகிடும், அடுத்த நாள் எல்லாம் பிடிச்சிக்க முடியும். அப்போ கூட்டு குடும்பமாக இருக்கிறது கூட என்ன இருக்குது, அதில் ஒரு ஆதாயம் பார்க்குறாங்க. இப்போ அந்த அம்மா சண்டையில் சொன்னேன், அந்த அம்மா சொல்லிச்சு, அது அந்த அம்மா அருகினி, நான் சொல்கிறேன் அருகினி. அது என்ன சொல்லிச்சுன்னா, நீங்கள் எடுத்து வச்சுருந்து வச்சு நான் என்ன கொண்டு போய் பெய்டு முதியோர் உங்களுக்கு தெரியும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் எதை பார்த்தாலும் இப்போ என்ன வருது, ஆனால் இல்லை, பணம் கட்டி வாங்க. கோயம்புத்தூரில் ஏகப்பட்ட பிளாட் இருக்குது, 1 கோடிக்கு இருக்குது, 1,60,00,000 இருக்குது வீடு.
பிள்ளைய சாப்பாடு போட்டுருவாங்க, எல்லாத்துக்கும் காசு கட்டணும், வீடு வாங்கிக்கணும், காசு கட்டணும், ஆம்புலன்ஸ் இருக்கும், டாக்டர் இருப்பாங்க, நைட்டு நர்ஸு இவங்க எல்லாமே இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய பேச்சாளர் இருக்காரு கோயம்புத்தூர், மிகப்பெரிய பேச்சாளர். 2 பொண்ணை கட்டி கொடுத்தாச்சு, அமெரிக்காவில் இருக்காங்க. எனக்கு ஏதாவது உடம்புக்கு ஆயிடுச்சுன்னா நான் சென்னையில் எங்கள் ஒய்ஃப் என்ன பண்ணுவேன், இங்கே வந்துட்டு எனக்கு பிரச்சனை இல்லை, டாக்டர் இருக்காங்க, ஆம்புலன்ஸ் இருக்குது, உடனே என்னை பார்க்கணும், இங்கே தான் தெரிஞ்சிருக்கு. அது அனாதை இடம், நல்ல இடம். ஆனால் யாருக்குன்னா காசு உள்ளவரும். இந்த அம்மா அப்படிதான் போயிடுச்சு ஈரோடு. இந்த அம்மா உள்ளே ஒரு வீட்டுக்குள்ளே கணவர் 2 மணி நேரம் கழிச்சு வந்து எங்களுக்கு கேட்குறது, உங்கள் அம்மா இங்கேயே தொடர்ந்து பேசுவேன், அங்கே யாருக்கு முன்னாடி பேசு. அப்போதான் அவர் சொன்னார், ஒன்றும் கவலைப்படாது, இப்போ தான் உங்கன்னு உங்கள் அம்மாவை பண்ணிட்டாங்க. அதே 2 சம்மந்தி உட்காந்து பேசு. நீ இங்கே மாமியார் அனுப்புனா உங்கள் வீட்டில் இருக்கிற அண்ணி என்ன பண்ணுச்சு? அண்ணி உங்கள் அம்மா வேணும். இது சரி விளைவுல இதுதான் சரி. மளிகைக்கிற ஒருத்தர் வச்சுருக்காரு, நம்மளால் ஒருத்தர் வந்து அவர் முருங்கைக்காய் கொண்டு வந்து போடுவார், 5 கிலோ போடுவார், 5 கிலோ அரிசி வாங்கிக்குவார், மீதி பணம் கொடுத்துருவார். முருங்கைக்காய் ரேட்டு போக மீதிக்கு அரிசிக்கு பணம் கொடுத்துட்டு போயிடுவார். இந்த மளிகைக்கடைக்காரருக்கு ஒரு நாள் டவுட், 5 கிலோன்னு போட்டு போகிறாங்க, 5 கிலோ இருக்குமா அப்படின்னு தராசு வச்சு அளவு பார்த்தா 4.25 கிலோ தான் இருக்கு. ஆனால் இத்தனை நாள் என்ன சொல்லிட்டு இருக்கான், 5 கிலோ இருக்கு. அதனால வாங்கி திட்டுறாரு, ஐயா 4.25 கிலோ போட்டு 5 இருக்குது. அவன் அந்த சொல்லியிருக்காரு, ஏன் கேட்டால் வந்து தராசு எடுத்து கல் இல்லை, அதனால நீங்கள் 5 கிலோ கொடுக்குற அரிசி இந்த பக்கம் வைக்கிறாரு, இந்த பக்கம் முருங்கைக்காய் வைக்கும். அப்போ யார் ஏமாத்திருக்கு? மளிகைக்கடைக்காரர் 4.25 கிலோ அரிசி கொடுத்துட்டு 5 கிலோவுக்கு அரிசி வாங்கினா இப்போ யாருக்கு பாதிப்பு வந்தது? கடைக்காரன் தான் பாரு. இப்போ அவன் இந்த தான் தப்பு செஞ்சாங்க, ஆனால் யார் தப்பு செஞ்சுருக்காங்க? மளிகைக்கடை. அது மாதிரி செயல் விளைவுங்கிற அந்த தப்பு தான் மாதிரி வாழ்க்கை பயணம் ரொம்ப முக்கியமானது. வாழ்க்கை பயணம் ஏன்னா அது இன்னைக்கு நிறைய விஞ்ஞான ரீதியாக மாறிடுச்சு. வாழ்க்கை என்னெல்லாம் நடக்கும் ரொம்ப முக்கியம். அதனால தான் அந்த வார்த்தையே கொடுத்தாரு. படம் மாதிரி சொல்லுவாங்க, வாழ்க வையகத்தை நம்ம சேர்த்திக்கணும். வாழ்க வையகங்கிற வார்த்தை மண்டலத்துக்குள்ள வந்தால் தான் இருக்குது, வெளியில்லாத சொல்கிறோம் இல்லை. ஆனால் இப்போ என்ன நல்லா இருக்குங்க, வையகம் நல்லா இருந்தால் தான் நாம நல்லா இருக்கும். ஈராக் போட்டெல்லாம் பார்க்கணும். அதனால் வாழ்க வையகத்தை ஒரு 25 முறையாவது என்ன பண்ணலாம் காலையில் சொல்லி ஒன்றும் இல்லை, ஒன்றை நினச்சி என்ன பண்ணால் போதும். வாழ்க வையகம்னா அது இன்னைக்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் ஆபத்துகள் அங்கங்கே இருக்கிற விலை ஏறிக்கிட்டே இருக்கிற பெட்ரோல். ஈரானில் இருக்கிற பிரச்சனை எங்கே வந்து பாதிக்கணும். நம்ம உக்ரைன் நடந்த போர் நம்ம வீட்டு ரீஃபண்ட் ஆகிருக்கு, ரேட் ஏறிடுச்சு. எங்கேயோ நடக்கிறது இல்லை, எங்கேயும் பாதிக்குது. தூத்துக்குடி வரைக்கும் பாரு, ரீஃபைண்ட் ஆயில் போர் நடக்கும்போது 99 ரூபா, இன்னைக்கு 189 ரூபா. மாலு அப்புறம் 100 இவ்வளோ ரேட் 90 ரூபா 200 காரணம் போர் தான் காரணம். காரணம் உக்ரைன் தான் இந்த சூரியகாந்தி விதையை அதிகமாக கொடுக்குற நாடு. அந்த நாடு விவசாயத்திலே இல்லை, அந்த அளவுக்கு பாதிப்பு. இந்த வாழ்த்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு காசு ஏதாவது இருக்குங்களா வாழ்த்து? நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஆவணி மாதம் வரப்போகுது, இப்போ கல்யாண வீட்டுக்கு போங்க, நான் டெஸ்ட் பண்ணேன், நிறைய டெஸ்ட்டெல்லாம் பண்ணி பாருங்க. கல்யாண வீட்டுக்கு போங்க, நைட் சாப்பிடுங்க, அல்லது காலையில் போடுங்க, காலையில் சாப்பிட்டு யார் சமையல் பண்ணுறான்னு தெரியும். அவரை போய் சூப்பராக பண்ணியிருக்கீங்க, அது நல்லா இருக்குது, நல்லா இல்லையோ சூப்பராக பண்ணியிருக்கீங்கன்னு ஒரு பாராட்டு வாழ்த்து சொல்லியிருக்கீங்க. அடுத்து அவர் என்ன பண்ணுவாருன்னு விசிட்டிங் கார்டு கொடுத்தாரு. அப்புறம் கேட்பார், மத்தியானம் சாப்பாடு அப்படின்னா இருப்பங்கன்னு சொல்லிட்டா நம்ம அடிக்கடி வந்து பார்ப்பார் இருக்கான. 12 கிலோ போட்டுருவாங்க, 12 கிலோ போட்டா அவரே வந்து நம்ம பெரியவர் பக்கத்தில் பல கோடி செலவு செஞ்சாங்க. பொண்ணு வீட்டுக்கார அவங்க போட்டு நமக்கு சொல்ல வரும் இல்லையா? ஏன்னா அவங்க டெக்னிக்கே தெரியும். கீழே இருந்து அங்கே எடுத்தா கூட்டு, சென்ட்ரல் எடுத்தா சாம்பார், மேலே எடுத்தா ரசம். நமக்கு எங்கிருந்து வரும்னா கீழே இருந்து வரும். இது 6 மணி நேரத்துக்கு வச்சுக்கணும். சாம்பார் எல்லாம் மேற்கணும் இல்லைங்க, சாரி ரசம் எல்லாம் மேற்கணும், சாம்பார் எல்லாம் நடுக்கணும், கூட்டெல்லாம் எது சத்து அதிகம் கீழே இருக்கிறது தான். பருப்பு தான் நமக்கு, பருப்பு காய்கறிகள்லாம் கீழே தான் இருக்கு. அப்படி நல்ல முறையில் கொடுப்பாங்க. எதுக்காக இப்படி பண்ணுறாங்க? ஒரே ஒரு வாழ்க்கை நல்லா பண்ணிக்கிட்டீங்க வாழ்க்கை. அதனால இப்போ செலவு அட்வைஸ் மாதிரி இருக்குது, செலவே கிடையாது, வாழ்த்திக்கிட்டே இருக்கு.
ஆனால் நாம் வாழ்த்தும் போது அவரும் வாழ்த்தும் போது திருப்பி யாருக்கும் வந்து சேர்ந்து மாதிரி சொல்லுவாங்க. ஒரு மற்றொரு கண்டபடி ஒரு திட்டி எழுதுறாரு, எல்லாம் எழுதிட்டு ஃப்ரம் அட்ரஸ் எழுதி டூ அட்ரஸ் போட்டு போயிட்டு அப்பாவுக்கு போட்டான். அடுத்த நாள் யாரும் வீட்டுக்கே வந்து நமக்கு. அதனால நம்ம யாராவது நம்ம திட்டுனா நம்ம எதிர்வினை ஆட்டக்கூடாது, என்ன பண்ணிக்கணும் அப்படி கம்மாவை விட்டுவிட்டா. இவர் புத்தர் சொல்றாரு, ஒருத்தர் கல் எடுத்து கொண்டு வந்துருக்காரு, அடிக்கிறாங்க, அதை பார்த்துட்டு புத்தர் சொல்றாரு அவரவரையும் கொண்டு வந்தவர்கள் அவரவரை எடுத்துட்டு போகணும். ஏன்னா அவர் பாதிக்கும். ஒருத்தர் அவர் திட்டுறான் ஒரு நாள், அடுத்த நாள் காலையில் அவர் பிடிச்சிட்டு இருக்கிறாரு, வந்து ஆத்தங்கரையில் வந்து பிடிச்சிட்டு வர்றாரு, மறுபடியும் திட்டுறான். அப்போ அவர் சொல்றாரு, நேற்று திட்டுன புத்தர் வேற, இன்னைக்கு திட்டு வாங்கிட்டு இருக்கிறவங்கன்னா அதை என்ன பண்ணிட்டாரு அவர், அதை கழுவி உலகத்தில் சின்ன கதை ஒரே வார்த்தை தான், கழுவி விட்டாயான்னு குரு கேட்கிறார். சீடர் சொல்கிறார் கழுவி விட்டு. இதுதான் கதை. எதை கழுவுனா கண்ணில் பார்த்த கெட்டதை கழுவி விட்டாயா, காதால் கெட்டதை கழுவி விட்டாயா, மூக்கால் உணர்ந்த கெட்டதை கழுவி விட்டாயா, கெட்டதை சாப்பிட்டது அதை மறந்துட்டாங்க, தோலில் வந்து உணர்ச்சி தேவையற்ற உணர்ச்சி இருந்தது அதையெல்லாம் மறந்துட்டாங்க. இதுதான் மகிழ்ச்சி சொல்லுவாங்க. நாளை காலையில் உடனடியே சமையல் பண்ணி குழந்தைகளை கணவரையெல்லாம் வீட்டுக்கு ஆஃபீஸுக்கு ஸ்கூலுக்கு அனுப்போம்னா இன்னைக்கு நைட்டு என்ன பண்ணணும் பாத்திரம் தேர்தல் கழுவி. அது மாதிரி தான் இந்த இரவு உறக்கம் முன் என்ன பண்ணணும்னு சொல்லுவாருன்னா வகத்தாய் போடணும். இரவு தூங்குறதுக்கு முன்னால் நம்ம இன்னைக்கு என்னென்ன எண்ணம் வந்தது, என்னென்ன பேசணும், என்ன செயல் பண்ணணும், அது நல்லது என்ன கெட்டது, இப்படி பிரிச்சோம்னு வச்சுக்கல ஒரு 21 நாள் பண்ணாவே நம்ம என்ன ஆகிடும், ஒரு மண்டலம் பண்ணிக்கணும்னா நல்லது, நம்ம கேரக்டராகவே மாறி ஒன்று சில நேரம் நடிக்கணும், அந்த நடிக்க என்ன ஆகிடும் கேரக்டராகவே மாறிடும். முதல் நடிச்சுட்டா அப்புறம் அது என்னவா மாறிடும் கேரக்டர். சரி ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கும். நான் விட்ட பேசிட்டு நான் கேரன் இருந்தாலும் பேசுறாரு. இந்த மாதிரி 2வது பக்கத்தில் இருந்து அதோட நிறுத்திட்டேன். அவர் பரமலை இருக்கு, 1000 காக்கைக்கு ஒரு கல் கேள்வி, 1000 காக்கை உட்காந்துருக்கு, ஒரு கல்லை பண்ணணும் என்ன 1000 பிரச்சனைக்கு ஒரு கல் தான் குரு. நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும், ஆனால் ஒரு குரு கிடைச்சா என்ன பண்ணுறது, அந்த எல்லா பிரச்சனையும் நிறைய பேர் வருத்தப்படுவீங்க, மகிழ்ச்சியை பார்க்கலையே அவர் எங்கேயும் போகுது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறவர். நான் வான்காந்த களத்தில் தான் இருக்கிறேன், கடைசியில் அவர் சொன்னார், நான் வான்காந்த களத்தில் தான் இருக்கிறேன், நீங்கள் பயிற்சி செய்து கொண்டு உங்களை நீங்கள் உயர்த்தினால் உங்கள் கைகளை பிடித்து நான் உயர்த்துவேன். நீ பயிற்சி செஞ்சுட்டு வாங்க, நான் உதவுவேன். அது மாதிரி நிறைய இன்சிடென்ட் நம்ம பார்க்குறோம். ரொம்ப பேர் அனுபவங்கள் சொல்கிறாங்க. முதல்ல நம்ம ரெக்கார்ட் பண்ணாங்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆயுஷனுடைய இதுக்கு நாங்கள் போயிட்டோம். ஆயுஷ் உள்ளவர்களுக்கு மத்திய அரசு அவங்க வந்து நம்மளை ரெகக்னைஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்துட்டாங்க. ஏன்னா நம்ம பயிற்சியெல்லாம் விஞ்ஞானமாக கொண்டு போய்க்கணும். விஞ்ஞானமாக கொடுக்குறதுனால அது உலகத்தில் யாருமே இப்படி விஷயங்கள் என்ன பண்ணது சொன்னது. ஒரு பெரிய ஆராய்ச்சியில் என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு 2 இதயம் இருக்குது, இங்கே ஒரு இதயம், இன்னொரு இதயம் பெரிபெரல் கால் கணுக்கால் இருக்குது. இந்த கணுக்கால் ஒரு இதயம், இங்கிருந்து ரத்தத்துக்கு கீழே இருக்குது, கீழே போன ரத்தம் மோட்டர் இருந்தால் தான் மேலே வரும். அந்த மோட்டர் தான் இதுங்க கணுக்கால். அப்போ கணுக்காலில் வந்து சரியாக இயங்கலைன்னா இங்கே வர ரத்தம் என்ன தடைபடுறோம். அப்போ கணுக்காலே நின்றதுனா தான் அது என்னவா மாறும்னா வெரிகோஸ் வெயின்னு சொல்லுவாங்க, அதுவாக மாறும். டயபெட்டிக்கு சேர்ந்து இருந்ததுன்னா அது சில கால்சியம் குறைஞ்சதுன்னா அது என்னவா மாறும்னா நீரோபதின்னு சொல்லுவாங்க. டயபெட்டிக் நீரோபதினா இந்த காலில் ஒரு நாள் ஆகும். அதே மாதிரி 2 மூளை இருக்குது விஞ்ஞானி சொல்லுவாங்க. ஒரு மூளை நின்று, இன்னொரு மூளை நின்று, வயிறு தான் நம்ம 2வது. இப்போ தான் சித்தர்களுடைய ஆராய்ச்சி நமக்கு தேவை. சித்தர்கள் போனோடனே என்ன பண்ணுவாங்கன்னா சித்த வைத்தியத்தில் வேதி தான் கொடுக்கணும். முதல்ல எதை க்ளீன் பண்ணணும், வயிற்றை க்ளீன் பண்ணணும். சித்தர்கள் சொல்லியிருக்காங்க, வருடம் 2 முறை ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரணும். தினமும் ஒரு முறை, வாரத்துக்கு ஒரு முறை, ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரும்போது அவர் சொல்கிறாங்க, வருடம் 2 முறையாவது வேதி என்ன பண்ணணும், வேதி மாத்திரையோ ஏதோ அந்த காலத்தில் விளக்கணையெல்லாம் கொடுத்தாங்க, மாத்திரையாவது இருக்குது, அதை எடுத்துக்கணும். ஏன்னா உள்ள புழு ஃபார்ம் ஆகிருக்கணும். அப்போ முக்கியவாசி நோய்க்கு காரணமே இருக்கிறாங்க. இதை வந்து கட் அப்படின்னு சொல்கிறாங்க. கட் ஆக்சிஸ்ன்னு இருக்குது. கட் அப்படின்னா வயிறு.
அந்த கட் தியரி வந்து இப்போ என்ன சொல்லுதுன்னா பிரெயின். அப்போ நம்ம பயிற்சி பண்ணும்போது வயிற்று வஜ்ராசனம் எடுத்து போட்டிங்கன்னு சொல்லி வயிற்று கொடுக்குறது யாருக்கும் டெவலப் பண்ணுது பிரெயினுக்கும். உடற்பயிற்சினா உடலுக்கு நினைச்சிட்டு இருந்த காலம் போய் இப்போ என்ன ஆகுதுன்னு தெரியுது. ஒரு உணவை எடுத்து பார்க்கும்போது அது பிரெயினுக்கு வருது, ஹார்ட்டுக்கு நல்லது, உள் உறுப்புகளுக்கு நல்லதுன்னு இப்போ பார்க்கணும். அதாவது முழுக்க இந்த பயிற்சியில் என்ன நடக்கும், நம்பிக்கை வருது. நம்பிக்கை இல்லைன்னா என்ன ஆகும்? பிரமா வந்து சொன்னாங்க, நானும் பயிற்சி செய்கிறேன், எவ்வளோ நாளாக செய்கிறேன், 1 மாதமாக செய்கிறேன், முட்டு வலி தீரவே மாட்டேங்குது. எவ்வளோ நாளாக இந்த மூட்டு வலி இருக்குன்னா 10 வருஷம் இருக்குது. 10 வருஷம் மூட்டு வலி இருக்கிறதுக்கு 1 மாதம் பயிற்சி என்ன ஆகுது? ஏன்னா ஒவ்வொரு செல்லும் என்ன பண்ணணும், அது போய் சரி டைம் எடுக்கும். அதுக்குள்ள நமக்கு என்ன ஆகுது? பொறுமை. இப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட போனால் உங்கள் காய்ச்சல் சரியாக 3 நாள் ஆகும். அதே சமயத்தில் அந்த படிக்காத ஒரு குழு கொடுப்பாங்க, அவங்ககிட்ட போனால் ஒரே நாள் சரி. அவங்க ஸ்டெப்பாக பார்த்தேன், அப்படி தான் படிச்சிருக்கேன். முதல் நாள் என்ன ஆகிங்க, அடுத்து அப்படி பார்த்து தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும். நம்ம டைரெக்டாக 3ஆவது நாள் போட வேண்டியது என்ன பண்ணுறாங்க, முதல் நாள் டோஸே போட்டுருக்கு, நம்ம காய்ச்சல் என்ன ஆகிடும் சரியா. ஆனால் பிற்காலங்களில் சைடு எஃபெக்ட் என்ன பண்ணும், சைடு எஃபெக்ட் கொடுக்கும். அதனால் இன்னும் நிறைய பேருக்கு இப்படி அருமை தெரியாமல், அதனால் அதையும் சொல்லுங்கள். நம்ம இந்த ஆகஸ்ட் 14 ஒட்டி நாம் இந்த நடந்ததுனால தலைப்பு கொடுத்து அவரை பற்றி பேசணும். இன்னும் பேசிக்கிட்டே இருக்கு. அவ்வளோ தூரம் எல்லா பயிற்சியும் கொடுத்துட்டாரு. 90 வயதில் சொன்னார், எல்லாம் கொடுத்துட்டேன். அவர் கடைசியாக அவர் உச்சரித்த வார்த்தை என்ன அப்படின்னா, உலக அமைதி, உலக அமைதி, உலக ஆரகம் மந்திரம் வாழ்க்கை வளம். ஆனால் அவருடைய நோக்கமெல்லாம் உலகம். நம்மளாம் எங்கிருந்து வந்துருக்கோ எங்கிருந்து இந்த பயிற்சி எடுத்திருந்தா ஒரு ஆன்சர். அவங்கெல்லாம் சுத்த வழி இருக்கணும். அதெல்லாம் ஆரம்பிச்சு நான் அப்போ உங்கள் வீட்டில் நிரந்தரமாக எல்லாரும் இருக்காங்கன்னா வந்துட்டு போகிறேன். நான் ஒரு விதவர்கிட்ட சொன்னேன், ஒரு ஞானி அவர்கள் இடைநிலையிலிருந்து வந்திருக்கேன். அது எனக்கும் தெரியும். இப்போ இங்கேருந்து வந்தேன், வீட்டிலிருந்து வந்தேன். அது உங்கள் வீடாக இருக்கும். நம்ம பத்திரமா இருந்தோம். இதுக்கு முன்னால் யார் இருந்தா, தாத்தா பாட்டி, அம்மா அப்பா, தாத்தா பாட்டி, கொள்ளு தாத்தா, எழு தாத்தா. அப்போ ஒருத்தர் கூட வந்துட்டு இல்லை, வந்துட்டு போகிறீங்க, வந்துட்டு போகிறவங்க எப்படி வீடுன்னு சொல்கிறீங்க. இப்போ நான் வந்து ஒரு டூர் போகிறோம், ஊட்டி போகிறோம்னு வச்சுக்கோங்க. அங்கே போய் குழுவில் நிற்க முடியும். ஒரு ரூம் எடுப்போம். அந்த ரூமுக்கு தமிழ் என்ன பேர்? விடுதி. இப்போ நாமெல்லாம் எங்கே இருக்கோம்? விடுதியில் தான் இருக்கும். எது வீடு? வள்ளுவர் வர்றாரு, வீடு பேரு. எல்லாரும் சொல்கிறாங்க வீடு பேரு. அப்போ நாம இருக்கிறது வீடு இல்லவே இல்லை. இது வந்து டெம்பரரியாக விடுதியில் தங்கி இருக்கிறோம். அதிகபட்சமாக எவ்வளோ நாள் தங்கலாம்னா 120 வருஷம் தங்கணும். அதுக்கப்புறம் யாரோ வர போகிறாங்க, நம்மளோட யாரோ வர போகிறாங்க. அப்போ நம்ம இருக்கிறது விடுதி. எது வீடு? அதைத்தான் வீடு பேருன்னு. அந்த வீட்டை நோக்கி பயணத்துக்கு உதவக்கூடியவர்கள் யாரு? குரு. சொல்லுவாங்க மாதா பிதா குரு. இது ஒரு ஆர்டர். அம்மா தான் அப்பா யாருன்னு சொல்ல முடியும். அது இன்னைக்கு மாறுமா, உலகம் மாறினாலும் மாறும். அம்மா தான் என்ன பண்ண முடியும், அப்பா யாருன்னு சொல்ல. ஒரு நாட்டில் மொரிஷியஸுங்கிற நாட்டில் இன்சியில் அம்மா பேர். ஏன் அப்படின்னா இங்கிருந்து கரும்பு வெட்ட போகும்போது அந்த பலாத்காரம் செய்யப்படும் அந்த மக்கள், பெண்கள் எல்லாம். அதனால் யார் ஃபாதர்னு அந்த குழந்தைகளுக்கு தெரியாதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அம்மாவே என்ன பண்ணிட்டாங்க போட்டாங்க. அந்த அப்போ அம்மா யார் இதுதான் அப்பான்னு சொல்லணும். அப்பாவுடைய வேலை என்னங்க? மாதா பிதா குரு. அவர் யாருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணணும்? ஒரு நல்ல குரு கற்றுக்கணும்னு சொல்லணும். அந்த குரு தான் எதை காட்டுவார்? தெய்வத்தை. அதனால இந்த ஆர்டர் மாதா பிதா குரு தெய்வம்னு ஏன் ஆர்டர் வச்சாங்கன்னா, மாதா தான் அம்மாவை காட்ட முடியும், அப்பா தான் எதை காட்ட முடியும்? குருவை காட்ட முடியும். குரு தான் எதை காட்டுவார்? அவன் சரியாக காட்டுவார். இல்லை அப்படியே ஆர்டரில் வந்து குரு வந்து டைவர்ட் ஆகும். என்னை பூஜை பண்ணு, என்னை அதை பண்ணு அப்படின்லாம் இல்லாமல் நீயும் என்ன ஆகணும்னு சொல்ற. நீயும் குருவாகிறான். நீயும் குருவாகிறான்னு எந்த குரு இது வரைக்கும் நான் சொன்னது சீடனாகவே வச்சுப்பாங்க. நான் மகிழ்ச்சி நீங்களும் என்ன ஆகிறோம் குருவாகிறான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதை எப்படி நாம் வாழ வேண்டும்? ஐ ஆம் ஓகே, யூ ஆர் நாட் ஓகே, யூ ஆர் நாட்.
நான் நல்லா இருக்கிறேன், நீ எல்லாம் நல்லா இல்லைன்னு யாரும் சொல்லணும். இன்னொரு குரூப் இருக்கு, ஐ ஆம் நாட் ஓகே, யூ ஆர் ஓகே. நான் நல்லா இருக்கேன், நல்லா இதெல்லாம் எப்படி இருக்கிற வருது என்னது போறான். இன்னொரு குரூப் இருக்கு, ஐ ஆம் நாட் ஓகே, யூ ஆர் நாட் ஓகே. நான் நல்லா இல்லை, நீ மட்டும் நல்லாவா இருக்க போற. இது சாதம். எது உண்மையான மனவளர்ச்சி பயிற்சி? ஐ ஆம் ஓகே, தனி மனிதான். யூ ஆர் ஓகே, இது வந்து குடும்ப சமுதாயம். ஆல் ஆர் ஓகே, எல்லோரும் நலமாக, அதாவது உலக அமைப்பு. ஐ ஆம் ஓகே, யூ ஆர் ஓகே, ஆல் ஆர் ஓகே தான் நம்ம இப்படி மாற்றிருக்கணும்னு வச்சுருக்கோம். மனுஷன் நோக்கமே அதுதான். அதனால் பயிற்சி எடுங்க. எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த பயிற்சியே உங்களுக்கு என்ன பண்ணணும் பரிகாரம். நானும் நிறைய இடத்துல கவுன்சிலிங் கொடுக்குறேன். மருந்து மாத்திரைலாம் கொடுக்குறதில்ல, கொடுக்க முடியாதுனால நம்ம சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு பேர். இருந்தாலும் எல்லாத்துக்கும் வழிகாட்டுறது யாருன்னா இந்த பயிற்சி தான் வழி. இப்போ மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பஞ்சேந்திரிகா அவசரம், பஞ்சேந்திரிகா அவசரம் இதெல்லாம் செய்யலாம். ஒவ்வொன்றுக்கும் சிறப்பு. சோர்வாக இருந்தால் நித்தியானந்தம். கோள்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குன்னு சொன்னால் பஞ்சபூத நகர் ஒவ்வொன்றும் இருக்கும். என்னுடைய மனநல சூழல் நான் குறைக்கணும் அப்படின்னா புரியாது. என்னுடைய நாளமில்லா சுரங்கையும் மனநல சூழல் எல்லாத்தையும் இயக்கி இது குறைக்கணும். 9 மையம் எதுக்கு இல்லை தவம்? அந்த இறைநிலையோடு நான் இருக்கணும். மகிழ்ச்சி ஒரே ஒரு தவத்தை மட்டும் தினந்தோறும் செய்ய சொல்லுவேன். அந்த தவம் இறைநிலை தவம். நீங்கள் அந்த கேசட்டை கேட்டீங்கன்னா தெரியாது. பேச்சு தினந்தோறும் செய்யணும். ஏன்னா அது புரியாததும் அதுவும் தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தால் அது ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். இப்போ இன்னைக்கு வராமல் நான் நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்தேன்னா எனக்கு உங்களுக்கு வீடு இன்னைக்கு ஒரு அறிமுகம் இருக்கு. நேற்று வந்திருக்குன்னு வச்சுக்கிறேன், விடுவீங்களா? விடமாட்டேன். இதே நிலைமை தான் நம்ம எதுக்கு தவம் பண்ண என்ன நடக்குங்கிறத நினைச்சேன். தவம் பண்ணால் நேராக எங்கே போகிறோம்? சுத்தொழில் நம்ம பார்க்கும்போது பார்க்காது. ஒரு எளிமையான உதாரணம், பாமர மக்களுக்கு சொன்ன உதாரணம். சுத்தொழில் பார்க்கணும்னு சொல்லி ஒரு இமேஜினேஷன் நம்ம அதுதான் தினம் வரலாம். ஒரு நாள் போய் தழுவிடணும் அந்த வீட்டுக்கு. அப்போ கேட்ட என்ன பண்ணுவார்? திறந்து. அல்லது ஒரு இந்து மதத்தில் தத்துவப்படி அந்த கேட்ட திறக்கிறக்கு ஒரு ஆள் உட்காந்து யாரு? சித்தர். இந்த அக்கௌண்ட் எல்லாம் பார்ப்பார். நல்லது எவ்வளோ, கெட்டது எவ்வளோ. நல்லது அப்படின்னா எங்கே அனுப்புவார்? சொர்க்கம். கெட்டதுன்னா நரகம் அனுப்புவார். இதெல்லாம் அந்த காலத்தில் எனக்கு சொல்ல முடியாது. அவங்களுக்கு கொலம்பஸ் நடந்தது தெரியும், கலீலியோ நடந்தது தெரியும். அவங்களாம் சொல்லும் போது யாருமே ஏற்றுக்கல. ஏதோ இருக்கிறான்னு சொல்கிறான்னு சொன்னாங்க. இப்படி கடவுள் அதான் உண்மையாச்சு. ஆனால் டைரெக்டாக சொல்ல முடியும். அதனால என்ன பண்ணாங்கன்னா, இப்படி நல்லவனா இங்கே இரு, அப்போ அங்கே போய் என்ன வரும்? நல்லா தான் இருக்கு. இங்கே டாஸ்மாக் போனால் கொடுக்கணும். சொர்க்கத்தில் என்ன உங்களுக்கு சென்டரில் சோமபானம். அதே தான் இங்கே பாட்டெல்லாம் இங்கே அப்படியே ஆறாக ஓடும். குளிச்ச போகையில் என்ன பண்ணலாம்? டான்ஸ் பாருங்க. எத்தனை பேர் டான்ஸ் ஆடுவாங்க? 3 பேர். இதெல்லாம் சொர்க்கம். நரகத்தில் எண்ணெய் சட்டி வச்சுருப்பாங்க. அது கூட தூக்கி நம்ம என்ன பண்ணுவோம்? போடுவோம். உங்களுக்கு பிரச்சனை இல்லை, எங்களுக்கு டபுள் பிரச்சனை இருக்குது. எண்ணெய் சட்டியில் போட்டு வறுக்கும் போது எக்காரணம் கூட நாங்கள் ஐயோன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஐயோன்னா யாருன்னா எமனுடைய ஒய்ஃபு பேர். எமனுடைய ஒய்ஃபு பேர் ஐயோ. மறுபடியும் அவர் போக வருமா வராது. என் ஒய்ஃப் பேர் நீ இருக்கிறது ரெண்டு எண்ணெய் ஊற்றுன்னு என்ன பண்ணிடுவார்? வறுத்துருவார். இதெல்லாம் இருக்கானே இல்லை. அப்புறம் அந்த தவம் பண்ண போனால் யாருக்கு போய் அட்வான்ஸ் போட்டு வரும்? சுத்தவெளி இறைவன் வச்சுங்க. அது எந்த மதமாக இருந்தாச்சு, இறைவன்கிட்ட போகிறோம். அங்கே போய் அட்வான்ஸ் போட்டு வரோம். ஒரு நாள் போனோடனே என்ன ஆகும்? நமக்கு ஒரு இடம் இருக்குது, அதே போயிருக்கு. கண்ணதாசன் கடைசி ஒரு கதை சொல்லித்தான் நிறைய நானும் சொல்லி நிறைய சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு சண்டை வந்துச்சு. சொர்க்கம் என்ன பண்ண, நரகம் என்ன பண்ணாங்கன்னா 2 அடி உள்ள விட்டாங்க. காம்பவுண்ட் சுவரை உள்ள தள்ளி போட்டாங்க. உடனே சொர்க்கத்தில் அது இந்திரன் எல்லாம் சொல்லி நம்ம கேஸ் போடலாம் அப்படின்னு சிவன்கிட்ட போய் கேஸ் போடலாம். அப்போ அங்கிருந்து சில பேர் சொல்லுவாங்க, கேஸ் போட்டால் நான் தோற்று. ஏன் தோற்று? நான் வக்கீலெல்லாம் அதுதான் யாராவது வக்கீல கோவிச்சுக்காது. இது கண்ணதாசன் டெக்ஸ்டாய்டு அமெரிக்காவில் ஒரு பேரை சொல்லி அப்போது போய் பேசக்கூடாதுன்னு சொல்கிறக்காக ஒரு சொல்கிறாங்க. அவர் எந்த விதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியில் பயிற்சி நாங்கள் செய்வோம். போய் நீண்ட நாட்களுக்கு பிறகு 10-11 ஆண்டுகளுக்கு பிறகு அதை இப்படி ஒரு திட்டம்
இந்த ஃபேஸ். அது எப்படி வந்ததுன்னா விஜயமங்கலத்தில் கிளாஸு, அதுக்கு இடையில பிரபாகர் வந்து போயிட்டு பிரபாகர் வந்து கூட்டிகிட்டு வந்து இப்போ ஒரு மணி நேரம் பேசிட்டு அப்புறம் விஜயமங்கலம் போனோம். இந்த கட்டணம் முழுமையாக கட்டின பிறகு இங்கே வந்துருக்கு. அதுக்கு காரணமாக இருக்குது. நிறைய பேர் அங்கே ஆலியரில் பேச்சு கேட்டாங்க. இங்கே வந்து முதல் பேச்சு அப்படி இருக்குது. நீங்கள் அடுத்த முறையில் போகும்போது என்னை உட்கார வச்சிங்கன்னா எனக்கு பேச்சு வராது, என்னை நிற்க வச்சாதான் பேச்சு வராது. பொட்டி கொடுத்துருந்தாங்க. ஏன்னா வாத்தியாருக்கு உட்கார்ந்து பேசுனா சாப்பிட்டா தான் பேசணும், அந்த கை அசைவெல்லாம் இல்லாமல் பேசணும். நல்லா மீண்டும் வாய்ப்பு அளித்தார். கூட்டுக்குடி அறிவிப்பு நிர்வாகத்தில் நடக்கும் செவிமடுத்த கேட்ட உங்களுக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்து பார்க்கலாம்.